தீர்க்க தரிசனத்திற்கும் மேலாக, தீர்க்க தரிசனத்திற்கும் அப்பால், தீர்க்க தரிசனத்தை தாண்டி நம்ம தெரிந்து கொள்ள வேண்டிய காரியங்கள் ஏராளம் இருக்கு. ஏதோ ஒருத்தர் அந்நிய பாஷை பேசி தீர்க்க தரிசனமாக சில காரியங்களை சொல்றதுதான் தீர்க்க தரிசனம் நம்ம நினைச்சிடக்கூடாது. So beyond prophecy, there are things to meditate, to think, to feel. தீர்க்க தரிசனத்திற்கும் அப்பாற்பட்டு ஆழமான காரியங்கள் இருக்குது. அதை நம்ம தெரிந்து கொள்ளணும். ஒருவர் அந்நிய பாஷை பேசி தீர்க்க தரிசனமாக ஒரு காரியத்தை சொல்றாருன்றதுனால நாம அது ஆண்டவர் பேசுறாருன்னு எடுத்துக்கொள்ள கூட. ஒருத்தர் அந்நிய பாஷை பேசுறாருன்னா அது ஒரு அடிப்படை நிலைமை. யாராக இருந்தாலும் பரிசுத்த ஆவியின் அபிஷேகத்துல நிரம்பும் பொழுது அவங்க அதன் அடையாளமாக அந்நிய பாஷைகளை பேசுவாங்க. அது நம்ம அந்நிய பாஷை பேசணுன்னே, அந்நிய பாஷை பேசி ஒரு காரியத்தை கர்த்தர் சொல்றாருன்னு சொன்ன உடனே அது ஆண்டவர் தான் பேசுறாருன்னு எடுத்துக்கொள்ள கூடாது. அது அவராக பேசுகிறாரா இல்ல கர்த்தர் தான் அவரோடு பேசி அதன் நம்மள்கிட்ட பேசுறாரா அப்படின்றத பகுத்து உணரக்கு நமக்கு தெரியணும். ஏன்னா அந்நிய பாஷை பேசுறதுன்றது ஆரம்ப நிலை, அடிப்படை நிலைமை. தீர்க்க தரிசனம் சொல்றதுன்றது உச்ச நிலைமை, மேலான நிலைமை ஆவிக்குரிய வளர்ச்சியில. அதனால அதை ரொம்ப கவனமா அதை புரிந்து கொள்ளணும். அது ஆழமான காரியம். நான் ஒவ்வொரு தடையும் சொல்றது, கர்த்தர் பேசுறாருன்னா, இயேசு கிறிஸ்து பேசுறாருன்னா வேத வசனத்தையும் வேத சம்பவங்களை கொண்டுதான் பேசுவார். அதை அடிப்படையா வச்சுதான் பேசுவார். ஏன்னா வேதத்தின் வசனம் தான் நம்மளுக்கு வேத பிரமாணம். கர்த்தருடைய சித்தம் என்ன, கர்த்தருடைய சிந்தை என்ன, கர்த்தர் எப்படி நடத்துவார், எப்படி நடத்த மாட்டார், அதெல்லாம் தான் வேதத்துல எழுதி கொடுத்திருக்கிறார். இதன்படிதான் ஒரு காரியத்தை அவர் செய்வார். அதனால நம்ம யாரு பேசினாலும் வேதத்தின் வசனத்துல இருந்து பேசுறாங்களா, வேதத்தில் உள்ள சம்பவங்கள் அடிப்படையா வச்சு பேசுறாங்களான்றத நம்ம பார்க்கணும். இது சாதாரண விஷயம் கிடையாது. அவங்களாக ஒரு வசனத்தை எடுத்து பேச முடியும், அது தீர்க்க தரிசனம் ஆகிட முடியாது. அது கர்த்தர் பேசுவதாக ஆகிவிட முடியாது. அவங்களாக ஒரு வசனத்தை எடுத்து சொல்லுவாங்க, அது கர்த்தர் கொடுக்கிறாரா, அவங்களா எடுத்து பேசுறாங்களான்றத நம்ம டிசைன் பண்ண தெரியணும், பகுத்து பார்க்க நமக்கு தெரியணும். இட் இஸ் அபவுட் அவர் லைஃப். அது நம்ம வாழ்க்கை சம்பந்தமானது, சாதாரணமான காரியம் கிடையாது. நம்ம வாழ்க்கைய பாதிக்கக்கூடிய ஒரு விஷயம். கர்த்தர் பேசுறாருன்னா நம்மளுக்கு அவசியமானத புரோஜனமானதான் பேசுவார். ஏசாயா 48:17 சொல்லியிருக்கிறாரு, புரோஜனமானது நான் உங்களுக்கு போதித்து நீங்க நடக்க வேண்டிய வழியில உங்களை நடத்துவேன்னு சொல்லியிருக்கிறார். புரோஜனமானது, அவசியமானது, நமக்கு தேவையானதுதான் பேசுவார். மத்தேயு 6:8 சொல்றாரு, உங்களுக்கு இன்னது தேவை என்பதை நீங்கள் கேட்பதற்கு முன்பாகவே நான் அறிவேன்னு சொல்லியிருக்கிறார். அப்ப நமக்கு இன்னது தேவை குறிப்பாய் ஆண்டவர் பேசுறது தீர்க்க தரிசனம். நம்முடைய மாம்சத்தை பிரியப்படுத்துவதாய் ஒரு நாள் இருக்காது. கர்த்தர் நம்மை குறித்து என்ன நினைக்கிறார், நம்ம வாழ்க்கை குறித்து என்ன நினைக்கிறார், என்ன எதிர்பார்க்கிறார் என்பதை வெளிப்படுத்துவதா இருக்கும் தீர்க்க தரிசனம். இத பாத்தீங்கன்னா நம்மளுடைய இருதயத்தின் உணர்வுகளையும் மனசாட்சியும் தொடுவதாக இருக்கும். கர்த்தர் பேசினாருன்னா நம்முடைய உள்ளத்துல நல்ல ஒரு உறுதி தெரியும், நமக்குள்ள ஒரு ஃபர்மா நம்மளுக்கு தெரியும், இது கர்த்தர் பேசுகிறாருன்னு ஒரு உறுதி இருக்கும். அதே நேரத்துல அந்த உறுதி எப்படி வருதுன்னு கேட்டீங்கன்னா, நம்ம மனசாட்சி நம்மளோட பேசும். ஏற்கனவே நம்ம மனசாட்சி நம்மளோட பேசிட்டு இருக்கோம். இன்னென்ன காரியம் சரியா செய்யற, இந்த காரியத்தை நீ சரியா செய்யலன்னு சொல்லிக்கிட்டு இருக்கோம். அந்த மனசாட்சி அடக்க யாராலும் முடியாது. அதுக்கு டைவர்ட் பண்ணி என்னதான் போனாலும் மனசாட்சி நம்ம கூட பேசிட்டே தான் இருக்கும். அதுதான் ஆண்டவர் ஒவ்வொருத்தருக்குள்ள இந்த மனசாட்சியை வச்சிருக்கிறார். ஏற்கனவே மனசாட்சி நம்மளோட பேசிட்டு இருக்கோம். மனசாட்சி ஒரு நாள் நம்ம மாம்சத்தை பிரியப்படுத்துவதாக இருக்காது. மனசு பேசுற மாதிரி இருக்காது மனசாட்சி. ஒரு ஜட்ஜு பேசுனது மாதிரி இது தவறுன்னா அது தவறுன்னு சொல்லிட்டு இருக்கோம். அப்ப ஒரு தீர்க்க தரிசனமாக வரக்கூடியது இந்த மனசாட்சி ஒன்றாக இருக்கும்.
ஆண்டவர் பேசினார்னா அந்த மனசாட்சியை உறுதிப்படுத்தும். அப்படிதான் இருக்காது. இது முக்கியமானது. இது சோ நம்மளுடைய உள்ளுக்குள்ள ஆவியில தொடப்படுவோம். இது மாம்சத்தை பிரியப்படுத்துவதா இருக்காது. கர்த்தர் பேசினாருன்னா நம்ம மாம்சத்தை பிரியப்படுத்துவதாக ஒரு நாளுமே இருக்காது. வெளிப்புற மனுஷனை பிரியப்படுத்துவதாக இருக்காது. வெளிப்புறத்தில் நம்ம செய்யற காரியங்களை குறித்து பேசுவதா இருக்காது. அப்படி பேசுவதாக இருந்தாலும் நம்ம வெளிப்புறத்தில் உள்ள நம்மளுடைய ஆக்ஷன்ஸ், சில காரியங்கள் நம்ம செய்திருக்கோம், அதை கர்த்தர் பாராட்டும் போது கூட அந்த நோக்கத்தை, அந்த ஆட்டிடியூட, அந்த இன்டென்ஷனை, அதைத்தான் ஆண்டவர் பார்ப்பார். இருதயங்களையும் உள்ளந்திரியங்களையும் ஆராய்ந்தறிகிற தேவன் இருக்கிறார். அவனவன் கிரியைகளுக்கேற்ற பலனை கொடுக்கும்படியாக, அவனவன் வழிகளுக்கேற்ற பலனை கொடுக்கும்படியாக இருதயங்களையும் உள்ளந்திரியங்களையும் ஆராய்ந்தறிகிற தேவன். நம்மளுடைய இன்டென்ஷன், நம்மளுடைய ஆட்டிடியூட், அதெல்லாம் தான் ஆண்டவர் நிறுத்து பார்ப்பார். நம்ம ஜெபிக்கும் போதும் நம்ம என்ன ஜெபிக்கிறோம் வாய் விட்டு அதை பார்க்க மாட்டார். எந்த நோக்கத்தோடு கூட நம்ம அவரை நோக்கி பார்க்கிறோன்றதான் பார்ப்பார். உள்ளார்ந்த மனுஷன். நீங்க அதனால நீதிமொழிகள் 16:2 பாத்தீங்கன்னா அத சாலமோன் அழகா சொல்றார். நீதிமொழிகள் 16:2 மனுஷனுடைய வழிகள் எல்லாம் அவன் பார்வைக்கு சுத்தமானவைகள், கர்த்தரோ ஆவிகளை நிறுத்து பார்க்கிறாருங்க. இப்ப நமக்கு எல்லாமே சரியாதான் தெரியும். நான் செய்யறது சரிதான், நான் போறப்போ அதை சரிதான். ஆனா எந்த நோக்கத்தோட நம்ம போறோம்ன்றத ஆண்டவர் பார்ப்பார். அதுக்கேற்ற மாதிரிதான் நம்மளுக்கு அவரு நம்ம பலன் தருவார். அதான் சொல்றார், இருதயங்களையும் உள்ளந்திரியங்களையும் ஆராய்ந்து அறிகிறது. அப்ப நம்ம மனசாட்சி நம்மளை அதை உறுதிப்படுத்தி கொடுக்கும் கர்த்தர் பேசுவதை. எனவே தீர்க்க தரிசனத்துல மனசாட்சியின் பங்கு முக்கியமான பங்காகும். தீர்க்க தரிசனம் சொல்லுபவர் சுய அறிவிலிருந்து பேசினார்னா அது மேலோட்டமாக இருக்கும். கர்த்தர் பேசினால் அது ஆழமான காரியமாக இருக்கும். அது கடலின் ஆழத்தை பார்ப்பது போல இருக்கும். நமக்கு புரோஜனமானது, நமக்கு அவசியமானது ஆண்டு பேசுவார். நம்ம இருதயத்தின் ஆழத்துல எதுக்காக ஏங்குறோமோ அதைத்தான் ஆண்டவர் பேசுவார். மேலோட்டமான காரியங்களை பேசிட்டு இருக்க மாட்டார் ஆண்டவர். ஒரு நாள் பேசிட்டு இருக்க மாட்டார். அதுலயே தெரிஞ்சுக்கிடலாம். அப்ப தீர்க்க தரிசனம் சொல்லுபவர் இதுல முக்கியமா நம்ம கவனிக்கணும். அவங்க சுய அறிவிலிருந்து, சுய அனுபவத்துல இருந்து பேசினாங்கன்னா அதை எப்படி கண்டுபிடிக்கலாம்னா, நம்ம இருதயத்தின் ஆழத்துல இருக்க காரியத்தை பேச மாட்டாங்க. மேலோட்டமா சில காரியங்களை பேசிட்டு இருப்பாங்க. அது நமக்கு புரோஜனம் இல்லாதது, அவசியம் இல்லாதது. அது இல்லாமலே நம்ம வாழலாம். நமக்கு அவசியமான ஒரு காரியம் இருக்கும். இந்த காரியத்துல என்னை எப்படி என் வாழ்க்கை இருக்கும் அப்படின்னு சில ஒரு குறிப்பா சில காரியத்தை வச்சிருப்போம் நம்ம வாழ்க்கையில. இந்த டேர்னிங் பாயிண்ட் எனக்கு வேணும், இந்த பிரேக் த்ரூ எனக்கு வேணுமே, இது கர்த்தர் எப்ப செய்வார், எப்படி செய்வார்ன்னு இருக்கும். அவன் பேசுறதா இருக்கணும். தீர்க்க தரிசனம்ன்றது போக்கஸ் தான் இருக்கும். நம்முடைய இருதயத்தின் ஆழத்தில் இருக்கிற காரியத்தை, அதான் 1 கொரிந்தியர் 14:24-25 அப்போஸ்தலனாகிய பவுல் சொல்றார், இருதயத்தின் அந்தரங்கத்தையும் வெளிப்படுத்துவதாக இருக்கும் தீர்க்க தரிசனம்ன்றது. இருதயத்தின் அந்தரங்கத்துல எனக்கு மாத்திரம்தான் தெரியாது, வேற யாருக்கும் தெரியாது. எனக்கு ஒரு காரியம் அவசியமாக ஒரு காரியம் இருக்கும், அதை அட்ரஸ் பண்ற மாதிரி இருக்கும். அதை ஆண்டவர் பேசுறதாக இருக்கும். ஆண்டவருடைய அன்பை வெளிப்படுத்துவதாக இருக்கும். நீ அவருக்கு ஒரு இப்ப 2 விதத்துல நீங்க பார்க்கணும். இத நான் அதாவது ஒரு தீர்க்க தரிசனம் நம்ம நோக்கி வருகிறதாக இருக்கட்டும், இன்னொன்னு நம்ம தீர்க்க தரிசனம் சொல்லுவதாக இருக்கட்டும். நான் 2 ஆங்கிள் நான் பேசிக்கிட்டே வரேன். நான் ஒண்ணு நம்ம நோக்கி வருகிற ப்ராஃபஸி எப்படி இருக்கணும், நம்ம ப்ராஃபஸி எப்படி சொல்லணும். இந்த 2ஐயும் தான் நான் பேசிக்கிட்டே வரேன். இயேசுவின் அன்பை வெளிப்படுத்துவதாக இருக்கும். எனக்கு ஒரு ப்ராஃபஸி வருதுன்னா இயேசுவின் அன்பை நானே உணரும்படியாக இருக்கும். அதே மாதிரி நான் இன்னொருத்தருக்கு நான் தீர்க்க தரிசனமா சொல்றேன்னா இயேசுவின் அன்பை வெளிப்படுத்துவதாக இருக்கும். இயேசுவின் அன்பு அவங்களை எவ்வளவு நேசிக்கிறார், அதே மாதிரி எனக்கு தீர்க்க தரிசனம் இயேசு என்னை எவ்வளவு நேசிக்கிறார்ன்றது அதுல முக்கியமாக இருக்கும். இயேசுவின் அன்பு அதுல இருக்கும். ஒரு தாய் தேற்றுவது போல இருக்கும், ஒரு தகப்பன் திடப்படுத்துவது போல இருக்கும், நமக்கு எச்சரிக்கை கொடுக்கறதா இருக்கும். ஏற்கனவே சொல்லியிருக்கேன், மனசாட்சி உறுதிப்படுத்தும். மனசாட்சி எச்சரிக்கை கொடுக்கிறது. நம்ம நோக்கி ஒரு வார்த்தை வருது, தீர்க்கதரிசன வார்த்தைன்னா வெறுமனை பூசி முழுகிற மாதிரி வராது, மேலோட்டம் பூசி முழுகிற மாதிரி வராது, எச்சரிக்கை தருவதாக இருக்கும். இந்த காரியத்துல நீ சரி செய்யினா சரி செய்யின்னு வரும்.
அது மலை இடிக்கிற சம்மட்டியை போல இருக்கும், அக்னியை போல இருக்கும் ஆண்டவருடைய வார்த்தை. நம்மளை நோக்கி வருகிற வார்த்தை நம்மளை எச்சரிக்கைப்படுத்துவதா இருக்கும். எக்ஸார்டேஷன், எடிபிகேஷன், எக்ஸார்டேஷன், கம்ஃபர்ட், பக்தி விருத்தி, எச்சரிக்கை கொடுப்பதா இருக்கும், ஆறுதல் கொடுப்பதாக இருக்கும். 1 கொரிந்தியர் 14:3 பவுல் சொல்றாரு. இது பேசிக். அதான் ஒரு தீர்க்க தரிசனம் அப்படின்னா அதுல 3 காரியம் இருக்கணும். 1, நம்மளுக்கு பக்தி விருத்தி உண்டாக்குவதா இருக்கும், ஆண்டவரோட நெருங்க வைக்கிறதாக இருக்கும். அது இல்லைன்னா அது ஆண்டவர் பேசாத காரியம். 2வது காரியம் எச்சரிக்கை தருவதாக இருக்கணும். 3வது நம்மளை ஆற்றி தேற்றும்படியாக இருக்கும். இது 3 இருக்கணும். அதுல நம்மளை சில காரியங்களை நம்மளுக்கு திருத்த சொல்லுவார். அதாவது சொல்றேன், ஏசாயா 30:21 பார்க்கிறோம். வலதுபுறமாய் சாயும் போதும் இடதுபுறமாய் சாயும் போதும் வழி இதுவே, இப்படியாக நடவுங்கள் என்று உங்கள் பின்னால் இருந்து வருகிற வார்த்தையை உங்கள் காதுகள் கேட்கும், உங்கள் செவிகள் கேட்கும் இருக்குது. உதாரணத்துக்கு நினிவே பட்டணத்து ஜனங்களுக்கு ஆண்டவர் எச்சரிக்கை கொடுக்கிறார். மனம் திரும்பும்படியாக இருக்கும். பாவத்திலிருந்து மனம் திரும்பி ஆண்டவரை நடத்துவதாக இருக்கணும் தீர்க்க தரிசனம்ன்றது. அது நோ காம்ப்ரமைஸ். அதனாலதான் ப்ராஃபட்ஸ் காம்ப்ரமைஸ் பண்றவங்களா இருக்க மாட்டாங்க, பிடிவாதமா இருக்கிற மாதிரி இருக்கும். எலிசா எல்லாம் பார்க்கும்போது பாத்தீங்கன்னா அவங்க பிடிவாதம் உள்ளவங்க போல தெரியும், திடமா இருப்பாங்க, எந்த விதத்திலையும் அவங்க காம்ப்ரமைஸ் பண்ண மாட்டாங்க. ஆண்டவர் என்ன சொல்றாரோ அதை அப்படியே சொல்லிட்டு போயிட்டே இருப்பாங்க. உதாரணத்துக்கு ஒரு தாய் தகப்பனை அசட்டை பண்றோம், தூஷிக்கிறோம், இல்லைன்னா தாய் தகப்பனை பராமரிக்காம இருக்கிறோம்னா அதை கண்டித்து உணர்த்துவார். ஒரு புருஷன் தன் பொறுப்பை செய்யாம இருக்கும்போது அதை கண்டித்து உணர்த்துவார். ஒரு தகப்பன் தன்னுடைய பொறுப்பை செய்யாத போது அதை கண்டிச்சு உணர்த்துவாரு. வேலை ஸ்தலத்துல நம்முடைய பொறுப்பை செய்யாம சரியாக நம்ம நிறைவேற்றாம இருக்கிறது இல்லை, வேலைக்கு போகாம இருந்தோம்னா அதை கண்டிச்சு உணர்த்துவார். இது இருக்குதான்னு பார்க்கணும். அது இருந்தால் அதை கர்த்தர் பேசுறார், எச்சரிக்கை தரும்படி இருக்கும். சில பேர்னால நம்ம புண்பட்டு இருப்போம், சில காரியங்களினால நம்ம வேதனையோட இருப்போம், சில காரியங்கள் தடைபட்டு இருக்கிறதுனால நடக்காதனால நம்ம சோர்ந்து போயிருப்போம். அதை அட்ரஸ் பண்றதா இருக்கும். ஆண்டவர் பேசினாருன்னா இந்த காரியத்தை குறித்து அவர் ஒரு தாய் தன் பிள்ளையை தேற்றுவது போல தேற்றுவார். அது தாயின் அன்பதில் நம்ம பார்க்கலாம். இன்னொன்னு, நம்ம தீர்க்கதரிசனம் வழிகாட்டுவதா இருக்கும், ஆலோசனை தருவதா இருக்கும். சங்கீதம் 32:8 சொல்றாரு, நான் உனக்கு போதித்து நீ நடக்க வேண்டிய வழியை உனக்கு காட்டுவேன், உன்மேல் என் கண்ணை வைத்து ஆலோசனை சொல்லுவேன்றார். அப்ப நமக்கு ஆலோசனை சொல்லுவதாக இருக்கும். நம்ம வாழ்க்கையில நீ இந்த காரியத்தை இப்படி செய், உன் வேலை காரியத்துல இப்படி செய், உன் குடும்பத்தின் காரியத்துல இப்படி செய், உன் வீட்டின் காரியத்துல இப்படி செய், உன்னுடைய பினான்ஸ் காரியத்துல இப்படி செய், உன் பிள்ளையின் படிப்பின் காரியத்துல இப்படி செய்யுன்னு சொல்லுவாரு. ஆனா அது மேலோட்டமா இருக்காது. ஏன்னா நம்ம பார்க்கிறோம், யோசனையில் பெரியவர் அவர்னு பார்க்கிறோம். சொன்னாருன்னா அந்த யோசனை அது ஒரு பெரிய ஒரு யோசனையாக இருக்கும். நம்ம நீ இது சொல்றாரு இல்லையா, நீ என்னை நோக்கி கூப்பிடு, நான் உனக்கு உத்தரவு கொடுத்து நீ அறியாதும் உனக்கு எட்டாதுமான பெரிய காரியங்களை உனக்கு வெளிப்படுத்துவேன்னு எரேமியா 33:3 சொல்லியிருக்கிறார். சோ நம்ம அறியாத காரியம், நம்ம இதுவரைக்கும் நம்ம அறிந்திராத ஒரு காரியமாக இருக்கும், நம்ம புத்தி கெட்டாத காரியம். நம்மளால நம்மளுடைய அண்டர்ஸ்டாண்டிங்கு மேல இருக்கும் ஆண்டவர் பேசுறது, அவருடைய விஸ்டத்துல இருந்து பேசுறது, அவருடைய அனந்த ஞானத்துல இருந்து பேசுறது. அப்ப அது தெரியணும் நமக்கு. அந்த ப்ராஃபஸில ஆழமானவைகள், அவருடைய யோசனைகள் மகா ஆழமானவைகள்னு பாக்குறாங்க. சங்கீதத்துல ஆழமாக இருக்கும் அவருடைய யோசனைகள், மேலோட்டமா இருக்காது. ஏன்னா நம்ம கடந்த காலத்துல எப்படி இருந்தோம், நம்ம மூணு விதமா நம்ம பார்ப்பாரு. நம்மகிட்ட பேசுறது எப்படி பேசுவார் ஆண்டவர்னா, நம்முடைய கடந்த காலம், நம்முடைய நிகழ்காலம், நம்முடைய எதிர்காலம், நம்முடைய பாஸ்ட், நம்முடைய பிரசன்ட், நம்முடைய ஃபியூச்சர், இவ்வளத்தையும் வச்சுதான் பேசுவார். வெறுமனே பிரசன்ட் வச்சு பேச மாட்டார். நீங்க இது வரைக்கும் நீங்க ஒரு வழியில வந்திருந்தீங்கன்னா ஏன் அந்த வழியில கொண்டு வந்தார்ன்றத சொல்லுவார். ஒரு வேலை இருக்குது, அந்த வேலையில இருந்து ஒரு மாற்றத்தை கொடுக்குறாருன்னா ஆல் ஆஃப் அ சடன் சேஞ்ச் பண்ண மாட்டார். ஏன்னா அந்த ஏரியா, உங்களுக்கு எந்த ஏரியால எந்த துறையில நீங்க ஆர்வமா இருந்தீங்களோ, இன்ட்ரெஸ்டா இருந்தீங்களோ, அதுலதான் நீங்க இன்வால்மெண்டோட இருக்க முடியும்.
அதுலதான் நீங்க அலுப்பு இல்லாம இருப்பீங்க, சலிப்பு இல்லாம பார்க்க முடியும், போர்டம் இல்லாம இருக்கும், டயர்ட்னஸ் இல்லாம இருக்கும். அந்த ஏரியால தான் நம்ம கொண்டு போவார். நம்மளுடைய விருப்பத்துக்கு எதிராக ஆண்டவர் ஒரு நாள் செயல்பட மாட்டார். நம்முடைய விருப்பத்தை நிறைவேற்றுகிறவர். என் நினைவுகள் உன் நினைவுகள் அல்ல, உன் வழிகள் என் வழிகளும் அல்ல, என்னுடைய நினைவுகளும் வழிகளும் பூமியிலிருந்து வானங்கள் எவ்வளவு உயரமோ அவ்வளவு மேலானவைகள்னு ஏசாயா 55:8-9 அவர் என்ன சொல்றாருன்னா நம்மளை குறித்து மேலான தரிசனத்தை வச்சிருப்பார். அதான் டெஸ்டினேஷன், ஃபைனல் டெஸ்டினேஷன். அது அந்த நம்ம பாஸ்ட்ல நடத்தி கொண்டாந்துருப்பார். அது பிரசன்ட்ல வந்து டக்குன்னு மாத்த மாட்டார், திடீர்னு ஒரு காரியத்தை கொண்டு வர மாட்டார், அதோட ரிலேட்டடா இருக்கும். இப்ப நான் பேசுறேன், கேமரா பண்றது, லைட்டிங் பண்றது, எடிட் பண்றது, இதெல்லாம் தான் கத்துட்டு வந்தேன். இப்ப நான் பேசுறேன்றது ஒரு கேமரா மூலமா தான் பேசிட்டு இருக்கேன். நான் இதை நான் தான் உட்காந்து எடிட் பண்றேன். நான் எனக்கு வந்து ஈஸியா நான் பண்ணிட்டு போறேன். நான் மிச்சவங்களுக்கு இது கடினமாக இருக்கும், ஆனா அதை நான் எளிதாக பண்ணிட்டு போறேன். வித் பேஷன். என்னுடைய விருப்பம், என்னுடைய விருப்பத்தை என்ன பண்றாரு, அதோட கொண்டாந்து இணைக்கிறாரு. அதே மாதிரி நான் படம் வரையும் போதும், நான் கதை எழுதும் போதும், நான் எப்படி இமேஜின் பண்ணேன், எப்படி திங்க் பண்ணுவேன், எப்படி ஃபீல் பண்ணுவேன், அதெல்லாம் இப்ப கொண்டாந்து யூஸ் பண்றாரு. இப்ப வேதத்தின் காரியத்தை நான் விஷுவலா நான் பிரசன்ட் பண்றேன். நான் இதுக்கு ஒரு ஸ்டைல், எனக்குன்னு ஒரு ஸ்டைல் கொடுத்திருக்கிறார், எனக்குன்னு ஒரு இண்டிவிஜுவாலிட்டி கொடுத்திருக்கிறார், ஒரு யூனிக்னஸ் கொடுத்திருக்கிறார். நான் யாரையும் காப்பி பண்ணல, நான் ஒரிஜினலா இருக்கிறேன். நான் இதெல்லாம் எனக்கு கத்து கொடுத்தாரு, இமிட்டேட் பண்ணக்கூடாது யாரையும்ன்றத. இதை வந்து நான் வந்து இன்னொரு ஆர்டிஸ்ட் மாதிரி நான் வரையக்கூடாது, எனக்குன்னு ஒரு ஸ்டைல் இருக்கணும். இன்னொரு ரைட்டர் மாதிரி நான் எழுதக்கூடாது, எனக்குன்னு ஒரு ஸ்டைல் இருக்கணும். தி வே ஆஃப் பிரசன்டேஷன். அது மாதிரி இப்ப என்ன பண்றாரு, அதே எனக்கு ஈஸியா எனக்கு ஹேண்டில் பண்றாரு. எனக்கு நான் ஈஸியா அண்டர்ஸ்டாண்ட் பண்றேன், ஈஸியா மோல்ட் ஆகுறேன். நான் ஏன் இப்படி பேச வைக்கிறார் அப்படின்றதுக்குள்ள நான் மோல்ட் ஆகுறேன். நான் அதனால நீங்க எப்படி நம்ம பாஸ்ட்ல இருந்தோம், நம்மளோட ஏரியா ஆஃப் இன்ட்ரெஸ்ட் என்ன, அப்பதான் அதையும் கூட தான் இப்ப நடத்துவார். புதுசா கொண்டு போய் நடத்த மாட்டார், இன்னொரு இடத்துக்கு கொண்டு போக மாட்டார். சின்ன பிள்ளைகளை நடத்துவாரு. சின்ன பிள்ளைகள்னா அப்ப ஸ்கூல்ல படிக்கிறாங்க, 10th வரைக்கும் ஒண்ணுமே இல்லை. +1 +2 போகும்போது அவங்க வந்து சூஸ் பண்ணணும் அவங்க எந்த சப்ஜெக்டை படிக்க போறாங்கன்னு. அப்ப வந்து என்ன பண்ணுவாருன்னா, அந்த சின்ன பசங்களால அதை முடிவு பண்ண முடியாது. ஏன் முடிவு பண்ண முடியாதுன்னா, சுத்தி இருக்கிற பசங்க என்ன பேசுறாங்களோ அது அவங்கள பாதிக்கும். அவங்க ஒருத்தர் சொல்லுவான், நான் வந்து ஆர்கிடெக்சர் போக போறேன்வா, ஒருத்தன் ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ்ல போறேன்வா, ஒருத்தன் கம்ப்யூட்டர் சயின்ஸ்ல போக போறேன்வா, ஒருத்தன் ஐடில போக போறேன்வா, ஒருத்தன் நான் லா படிக்க போறேன்வா, ஒருத்தன் இன்ஜினியரிங் போவேன்றான், ஒருத்தன் மெடிக்கல் போவேன்றான். ஒவ்வொருத்தரும் சொல்றத நான் கேட்டு இவங்களுக்கு வந்து ஒரு சரியான முடிவு எடுக்க முடியாம இருப்பாங்க. இப்போ இவனை வந்து ஒரு பையன் இம்ப்ரெஸ் பண்ணியிருப்பான், நல்லா அவன் வந்து ஒரு எக்ஸாம்பிள் மாதிரி இருந்திருப்பான். அவனுக்கு அவன் வந்து கூலிரா ஒண்ணு சொல்லியிருப்பான், இந்த மாதிரி நான் வந்து பிசினஸ் போக போறேன்னு இருப்பான், நல்லா படிக்கிறவனா இருந்திருப்பான். ஆனா அவங்க அப்பா பெரிய பிசினஸ் மேனா இருந்திருப்பாரு. அதனால அவன் சொன்னான் பிசினஸ்க்கு போறேன்னு சொல்லியிருப்பான். உடனே இவன் வீட்டுல வந்து இவங்க அம்மா அப்பா கேட்கும்போது, நான் வந்து பிபிஏ படிக்க போறேன், வந்து அவன் பின்னாடி அதுக்கேற்ற மாதிரி நான் போறேன், காமர்ஸ் கோர்ஸ் எடுக்கிறேன்மா. ஆனா இது அவனுக்கு ஒத்து வராது. ஒரு வாரம் கழிச்சு பார்த்தீங்கன்னா வேற ஒண்ண சொல்லுவான், நான் ஆர்கிடெக்சர் படிக்க போறேன்மா. ஒரு வாரம் கழிச்சு நான் கம்ப்யூட்டர் கிராபிக்ஸ் போக போறேன்மா. அவனுக்கும் ஆர்ட்டுக்கும் சம்மந்தமே இருக்காது, அவனுக்கு இமேஜினேஷனும் சம்மந்தமே இருக்காது. இவன் லெஃப்ட் பிரெயின் பர்சனா இருப்பான், ஆனா அங்க ரைட் பிரெயின் பர்சனுக்கான வேலை அது. இவன் ஐக்யூ பர்சனா இருப்பான், அது இக்யூக்கான வேலை. எமோஷனல் பர்சனுக்கு வேணும், அதுக்கு ஃபீலிங் தாங்க மெயின், எமோஷன்ஸ் தாங்க மெயின். அப்ப அந்த நேரத்திற்கு தரிசனம் உதவும். இல்ல அவனுடைய நேச்சர் என்ன, அது ஆண்டவர் பேசுவார். அவனுடைய நேச்சர் என்ன, இதுவரை எப்படி நடத்திட்டு வந்தாரு, இப்ப எப்படி நடத்த போறார், இவனுடைய ஃபியூச்சர் எப்படி இருக்கணும், இது எல்லாத்தையும் எடுத்து பேசுவார். சம்பந்தமில்லாத பாதைக்கு ஒரு நாளும் கொண்டு போக மாட்டார், விருப்பமில்லாத பாதைக்கு ஒரு நாளும் கொண்டு போக மாட்டார். பேரண்ட்ஸை வந்து அவங்களுடைய விஷயம் அதுல திணிக்க விட மாட்டார். இவங்களுடைய நேச்சர் என்ன அதை சொல்லுவார். அப்பா அம்மாவுக்கு மியூசிக் சம்மந்தம் இல்லாம இருக்கும், ஆனா பிள்ளை மியூசிக்கே தான் மெயினா வந்திருக்கும். அப்ப வந்து மியூசிக் சம்மந்தம் இல்லாத ஒரு இடத்த வந்து இவங்க தேர்ந்தெடுப்பாங்க அப்பா அம்மா. ஆனா ஆண்டவர் வந்து சொல்லுவாரு, உன் பிள்ளையுடைய ஆர்வம், வாஞ்ச, தாகம் எல்லாம் மியூசிக்ல இருக்குது. சோ மியூசிக் ஓரியன்டா தான் நான் மேல கொண்டு போக போறேன்னு.
ஏன்னா அதுலதான் அவங்க ஈஸியா ஃப்ளோ ஆவாங்க, அதுல எக்ஸ்பர்டைஸ் பண்ணுவாங்க. அவங்களுக்கு தெரியாத இதுல கொண்டு போனோம்னா அவங்களால எக்ஸ்பர்டைஸ் பண்ண முடியாது. நம்ம எதுல நம்மளுக்கு இன்ட்ரெஸ்ட் இருக்கோ அதுலதான் நம்ம எக்ஸ்பர்ட்டா இருக்க முடியும். அதனால சிறு பிள்ளைகளுக்கு என்னன்னா சுயமா யோசிக்க முடியாதனால பெற்றோரால் அவங்களுடைய பிள்ளைகளை புரிந்து கொள்ளாத போது தீர்க்க தரிசனமாக அதை வெளிப்படுத்துவார். முதல்ல சொல்லி மாத்தி கொண்டு போயிடுவார். பாதி வழியில மாறி சொல்ல மாட்டார். நிறைய பேர் பாத்தீங்கன்னா அவங்க முதல்ல ஒரு கோர்ஸ்ல சேருவாங்க, 2-3 மாசம் போயிட்டு வேற ஒரு கோர்ஸ் போவாங்க, அதுல 2-3 மாசம் போயிட்டு வேற ஒரு கோர்ஸ் போவாங்க. இது எதனாலன்னா அவங்களுக்கு தீர்க்க தரிசனம் இல்லாதனாலதான். தீர்க்கமான ஒரு தரிசனம் இல்லாதனால அவங்க குழம்புறாங்க, கன்ஃபியூஸ் ஆகி எதுலயோ உளுந்து எந்திரிச்சு அது கடைசி வரைக்கும் அவங்க சரியான பாதைக்கு வரமாட்டாங்க. அதனால தீர்க்க தரிசனம் அவசியம். நம்மளுடைய இன்வால்வ்மெண்ட்டை பார்ப்பார், நம்மளுடைய இன்ட்ரெஸ்ட், நம்மளுடைய டேஸ்ட், நம்மளுடைய டிசைர், நம்மளுடைய பேஷன், இது எல்லாத்தையுமே ஆண்டவர் பார்ப்பார். இதெல்லாம் பார்த்துதான் நம்மளை அது வழியா தான் நம்மளை நடத்துவார். தீர்க்க தரிசனம்ன்றது நம்மளை சிருஷ்டித்தவர், நம்மளை படைத்தவர் பேசுகிற காரியம். அதை உணரணும். யாரோ ஒரு மனுஷனை பார்க்க கூடாது, இயேசுவை தான் பார்க்கணும். தீர்க்க தரிசின்றது ஒரு நடுவுல நிற்கிறார் ஒரு மனுஷன், பிரிட்ஜ், அவ்வளவுதான். இயேசுவை தான் பார்க்கணும் தீர்க்க தரிசனம் சொல்லும் போது. எதுக்காக நம்மளை அந்த மாதிரி சொல்றாரு தீர்க்க தரிசனம் அப்படின்னா, எந்த மாதிரி சந்தர்ப்பத்துல நம்மளுக்கு அது அவசியம் தெரியும்னா, நம்ம வியாதினால நம்ம கஷ்டப்படும் பொழுது, இந்த வியாதி நீங்கி பிழைப்பேனா, இசைக்கியா ராஜா கஷ்டப்படார் பாருங்க, இந்த வியாதி நீங்கி பிழைப்பேனா. அதே மாதிரி ஆகாபுடைய மகன் அகசியா மேல இருந்து கீழே விழுந்துருவான், நான் பிழைப்பேனா அப்படின்னு. அப்படி நம்மளுக்கு அந்த மாதிரி இந்த வியாதி நீங்கி பிழைப்பானான் இருக்கும் போது, நான் சுகப்படுத்துவேன், இந்த வியாதியை ஒண்ணு விட்டு எடுத்து போடுவேன், உன்னை தூக்கி நிறுத்துவேன் அப்படின்னு ஒரு தீர்க்க தரிசன வார்த்தை நம்மளுக்கு வரும் பொழுது நம்மளுக்கு சுகம் உண்டாகும். அந்த தீர்க்க தரிசனம் நடக்கும் போது இல்லை, அந்த தீர்க்க தரிசன வார்த்தை நமக்கு கிடைச்ச உடனே நமக்கு ஒரு சுகம் உண்டாயிரும், சுகம் கிடைச்சிரும், திடன் உண்டாயிரும். அது ஆச்சரியமான விஷயம். அதுக்குதான் சொல்றாரு, எதிர்காலத்தை குறித்த ஒரு நம்பிக்கையை ஆண்டவர் நமக்கு கொடுப்பார். நம்மளுக்கு அது வந்த உடனே என்ன ஆயிரும்னா, நம்ம வாழ்க்கையை குறிச்ச ஒரு நம்பிக்கை வந்தது. எனக்குன்னு ஒரு லைஃப் இருக்குது, நான் இதுல நான் இதை கடந்து போயிடுவேன். இப்ப இந்த நேரம் எதுவுமே இல்லாம, ஒரு ஹோப்பே இல்லாம, நம்பிக்கையே இல்லாம உலர்ந்த எலும்புகளை போல இருக்கும் போது, எனக்கு இன்னைக்கு வாழ்க்கை உண்டா எனக்கு அப்படின்னு இருக்கும்போது நம்பிக்கை தருகிற ஒரு வார்த்தை வரும். இசைக்கியல் தீர்க்கதரிசியுடைய ஊழியம் அதுதான். இப்படி நம்பிக்கையற்ற ஜனங்களை பார்த்து, ஹோப்லெஸ் பீப்புளை பார்த்து ஹோப்ஃபுல்லா பேசக்கூடிய ஒரு ப்ராஃபட் தான் இசைக்கியல். அதனாலதான் அந்த இசைக்கியல் புஸ்தகத்தை வரையும் போது வைலட் கலர்ல தான் கலர்ஸ் இருக்கும். ஏன்னா அந்த வைலட்ன்றது அது ஒரு சாம்பலாய் போன விஷயம்ன்ற மாதிரி, ஃபேட் அவுட் ஆன மாதிரி இருக்கும். ஆனா அதை ஃபேடிங் பண்ண வைப்பார், மங்கி எரிகிற போல இருக்கும். அவ்வளவுதான் வாழ்க்கை, எனக்கு அஸ்தமிச்சிருச்சுன்னு நினைக்கிறவங்களுக்கு அது உயிர் கொடுத்த மாதிரி இருக்கும். ஒரு ப்ராஃபஸின்றது அது ஒரு மரித்தவனை உயிரோடு கூட எழுப்புகிற வல்லமை நிறைந்த வார்த்தை. அதனாலதான் எலியா, எலிசா, மோசே, சாம்வே அவங்கெல்லாம் பவர்ஃபுல் ப்ராஃபட்டா இருந்தாங்க. இது இன்னொன்னு, இப்ப எதிர்காலத்தை குறித்து பேசலைன்னா இதுதான் என் வாழ்க்கைன்னு முடங்கி போயிடுவோம். அப்படிப்பட்டவங்களுக்கு அந்த தீர்க்க தரிசன வார்த்தை வரும். இல்ல, உனக்குன்னு ஒரு லைஃப் இருக்கு, நீ கடந்து போ, இந்த இடத்துல இருக்காத, நீ எழும்பி போ அப்படின்னு சொல்லுற மாதிரி இருக்கும். சிலருக்கு இன்ஃபீரியாரிட்டி காம்ப்ளெக்ஸ் இருக்கும், தாழ்வு மனப்பான்மை இருக்கும், அவங்க மேலே அவனுக்கு நம்பிக்கை இருக்காது. அப்படிப்பட்டவங்களை தூக்கி நிறுத்தும்படியாக இருக்கும். நான் தான் உன் பலன், நான் தான் உனக்கு எல்லாமே, நான் உன்னை தூக்கி நிறுத்துவேன், நீயே உன் பலத்தையும் உன் பலவீனத்தை பாக்குற, நானே உன் பலன், உன்னை கொண்டு நான் பெரிய காரியங்களை செய்வேன், நீ வா அப்படின்ற மாதிரி தீர்க்க தரிசனம் ஒருத்தனை தூக்கி நிறுத்தும்படியாக இருக்கணும். ஏன்னா ஒரு ஓட்டத்துல நம்ம ஒரு இடத்துல நின்றக்கூடாது, நம்ம ஒரு குளம் மாதிரி தேங்கிடக்கூடாது, ஒரு நதி மாதிரி பாய்ந்து செல்லணும். அதுக்குத்தான் ஆண்டவர் தீர்க்க தரிசன வார்த்தையை கொடுக்கிறார். அப்ப நம்மளுக்கு வழிகளை திறக்கிறார். தீர்க்க தரிசனம்ன்றது நம்மளுடைய டெஸ்டினேஷனை சொல்றதா இருக்கணும். ஏதோ ஒரு வார்த்தை இந்த நேரத்துக்கு சொல்லிட்டு போற மாதிரி இருக்கக்கூடாது. என்னுடைய இறுதி எல்லை, நான் போய் சேரக்கூடிய இடத்தை மையமாக கொண்டு பேசுவதாக இருக்கணும்.
எனக்கு என்னுடைய வாஞ்ச, என்னுடைய இருதயத்தின் ஆழத்துல நான் என்ன வாஞ்சிக்கிறேனோ அதைத்தான் ஆண்டவர் செய்வார். அதுக்கு எதிராக செய்ய மாட்டார். அதை உறுதிப்படுத்துவது மாதிரி இருக்கணும். நம்ம ஆழத்தில், இருதயத்தின் ஆழத்துல அநேகருக்கு இப்ப நான் வந்து ஆண்டவர் என்று பேசுனதுனால என்னுடைய டெஸ்டினேஷன் தெரியுது. அதுக்கு முன்னால நான் எப்படி இருந்தேன், நான் ரட்சிக்கப்படுறதுக்கு முன்னால என்னுடைய டெஸ்டினேஷன் தெரியல. எனக்கு நான் என்னவாக இருக்கணும்னு தெரியாம நான் பல வகையில நான் முயற்சி பண்ணிட்டு இருந்தேன். நான் ஒரு ஆர்டிஸ்டா வர போறேனா, ஒரு ரைட்டரா வர போறேனா, கேமராமேனா வர போறேனா, டைரக்டரா வர போறேனா தெரியல. எனக்கு எல்லாத்துலயும் வந்துட்டு இருந்தேன். நான் எல்லா ஏரியாக்களையும் வந்துட்டு இருந்தேன். எதுல வர போறேன்னு எனக்கே தெரியாது. ஆனா ரட்சிக்கப்பட்ட பிறகு எனக்கு நான் யாராக இருக்க போறேன்றத ஆண்டவர் எனக்கு வெளிப்படுத்தினார். அதுதான் அந்த இருதயத்தின் ஆழத்துல இருக்கிற காரியத்தை வெளிப்படுத்துகிற காரியம்ன்றது. 1 கொரிந்தியர் 14, 24, 25 எல்லாரும் தீர்க்க தரிசனம் சொல்லுகையில் அவிசுவாசி ஒருவன் அல்லது கல்லாதவன் ஒருவன் உள்ளே பிரவேசித்தால் அவன் எல்லாராலும் உணர்த்துவிக்கப்பட்டும் எல்லாராலும் நிதானிக்கப்பட்டும் இருப்பான். முக்கியமானது அவனுடைய இருதயத்தின் அந்தரங்கங்களும் வெளியரங்கமாகும். நம்ம நினைக்கிற அந்தரங்கம் அப்படின்னு நினைக்கிறாங்கன்னா, என்னுடைய இருதயத்துக்குள்ளே ஒரு அந்தரங்கம் இருக்குது, அதை வெளிப்படுத்துவதா இருக்கும்னா சீக்ரெட் அப்படின்னு நம்ம நினைக்கிறோம். தமிழ்ல அப்படிதான் இருக்குது. ஆனா இதுல ஒரிஜினல் கிரீக்ல எப்படி இருக்குன்னா, ஒவ்வொருத்தருக்குள்ளயும் ஒரு பொக்கிஷம் இருக்கும். நாம அறியாத ஒரு பொக்கிஷம் நமக்குள்ள இருக்கும். இருதயத்தின் ஆழத்துல ட்ரெஷர் அப்படின்னு இருக்குது. அது கிரேக் இதுல பொக்கிஷம், ட்ரெஷர். அதை சுட்டி காட்டுவார் ஆண்டவர். உனக்குள்ள இப்படிப்பட்ட ஒரு காரியத்தை நான் வச்சிருக்கிறேன். நான் ரட்சிக்கப்பட்ட புதுசுல அந்த சனம் பொழுது நான் ஆண்டுகிட்ட என்ன பேச எனக்கு தெரியாது. ஆனா அதன் பிறகு எனக்கு பலரை கொண்டு அதை பேசும்போதுதான் நான் ரியலைஸ் பண்ணேன், நான் அப்படி பேசியிருக்கிறான். ஏன்னா இருதயத்தின் ஆழத்துல இருந்து பேசப்பட்ட காரியம் அது. அது அறிவிலிருந்து அந்த காரியம் கிடையாது. தீர்க்க தரிசனம் சொல்லும் போது நம்ம கவனமாக இருக்கணும். நம்ம சுய அறிவுல நம்ம சுயமா நாம நிதானிச்சு, நாம யோசிச்சு, யூகிச்சு, உத்தேசமாக மேபி அப்படின்ற மாதிரி நம்ம என்ன பண்ணக்கூடாது, அந்த காரியத்தை சொல்லக்கூடாது. நாம அனுமானிக்க கூடாது, நாம நிதானிக்க கூடாது. அதான் சொல்றாரு. ஏன்னா சொல்றாரு பாருங்க, இன்னொரு இடத்துல எரேமியா 17 9, 10 எல்லாவற்றை பார்க்கிலும் இருதயமே திருக்குள்ளதும் மகா கெடுதலுமாயிருக்கு, அதை அறியத்தக்கவன் யார்? இதை வந்து நெகட்டிவான சென்ஸ் எடுக்கக்கூடாது. நம்முடைய இருதயத்துல உள்ள காரியத்தை நம்ம அறிவுனால நம்ம தெரிந்து கொள்ள முடியாது. இது வந்து ஈஸியா புரிஞ்சுக்கிடணும்னா சைக்காலஜிக்கலா என்ன சொல்லுவாங்கன்னா, நம்ம சப்கான்சியஸ்ல இருக்கிறத நம்ம கான்சியஸ்னஸ்னால தெரிந்து கொள்ள முடியாது. நம்ம இருதயத்தின் நாளுக்குள்ள இருக்க காரியத்தை நம்ம சுய அறிவினால ஒரு நாள் நம்ம தெரிந்து கொள்ள முடியாது. அதுக்குத்தான் வரங்களை கொடுக்கிறார் ஆண்டவர். 10வது வசனம் சொல்ற, கர்த்தராகிய நானே ஒவ்வொருவனுக்கும் அவனவன் வழிகளுக்கும் செய்கைகளின் வரங்களுக்கும் தக்கதை கொடுக்கும்படி இருதயத்தை ஆராய்கிறவரும் உள்ளந்திரியங்களை சோதித்தருகிறவருமாய் இருக்கிறேன். இது வந்து நம்மளுடைய இன்டென்ஷன், நம்மளுடைய ஆட்டிடியூட், நம்மளுடைய டிசைர், அதுக்கும் மேல நம்முடைய இன்ட்யூஷன், நம்முடைய உள் உணர்வு, நமக்கு உள்ளுக்குள்ள உணர்வுகள் இருக்குது. அதை கூட கர்த்தர் என்ன பண்ணுவாராம் பார்த்து அதன்படிதான் நான் வந்து பேசுவேன்றார். அதே எரேமியா 11:20 சொல்றார் பாருங்க, சேனைகளின் கர்த்தாவே உள்ளந்திரியங்களையும் இருதயத்தையும் சோதித்தருகிற நீதியுள்ள நியாயாதிபதியே. எப்படி சொல்றார் பாருங்க. அப்ப இருதயத்தின் ஆழத்துல இருக்கிற காரியங்களை நோக்கிதான் வரும் தீர்க்க தரிசனம்ன்றது. இந்த மாம்சத்தின் காதுகளுக்கு வருகிற வார்த்தை தீர்க்க தரிசனம் கிடையாது. அதனால்தான் தீர்க்க தரிசனத்திற்கும் அப்பால், தீர்க்க தரிசனத்தை தாண்டி காரியங்கள் இருக்குன்றத எம்பசைஸ் பண்ணேன் நான். இது அழகா இங்கிலீஷ்ல பியாண்ட் ப்ராஃபசி அப்படின்னு போட்டிருக்கலாம். தமிழ்ல வந்து எனக்கு தீர்க்க தரிசனத்துக்கும் மேலாக மோர் தென் ப்ராஃபசி அப்படிதான் வருது. தீர்க்க தரிசனத்தையும் தாண்டி தீர்க்க தரிசனத்துக்கு அப்பால எவ்வளவு காரியங்கள் இருக்குன்றது தெரியணும். ஏன்னா இன்னைக்கு அநேக கள்ள தீர்க்கதரிசிகள் எழுதி இருக்கிறாங்க. அநேக குடும்பங்களுக்குள்ள, சபைகளுக்குள்ள போய் சபைக்கும் விசுவாசிகளுக்கும், சபை போதகருக்கும் விசுவாசிகள் நடுவில் பிரிவினை உண்டாக்கும்படியாக ஒரு கட்டுக்கோப்பா இருக்கிற ஒரு குடும்பத்துக்குள்ள போய் ஒரு கள்ள தீர்க்க தரிசனம் போகும்போது குடும்பமே 2ஆ பிரியுது.
அந்த ஸ்பிரிட் எல்லாரையும் பிரிக்குது, ஒருத்தருக்கு ஒருத்தர் பகையை உண்டாக்குது. அப்பதான் இது எவ்வளவு அவசியம்ன்றத நான் உணர்ந்தேன். நான் இது எவ்வளவு அவசியம், ஒரு ப்ராஃபஸினா என்னன்றத ஜனங்க தெரிந்து கொள்ளணுமே அப்படின்னு எனக்குள்ள அந்த தாகமா இருந்தது. நான் எழுதிட்டே இருக்கேன், இன்னும் இன்னைக்குள்ள முடிப்பனான்னு தெரியல. ஸ்டில் ஐ எம் ரைட்டிங். நான் எழுதிட்டே தான் இருக்கிறேன் நான். ஏன்னா வெறும் தீர்க்க தரிசனம் மாத்திரம் போதாது. சும்மா நான் ஓரா பாக்காபா ரீகாபா அந்நிய பாஷை பேசி கர்த்தர் அதை சொல்லுகிறார், இப்படி சொல்லுகிறார், அப்படி சொல்லுகிறார்ன்றது போதாது. அதுக்கும் அப்பாற்பட்டது என்னன்னு கேட்டீங்கன்னா, ஒரு ப்ராஃபெட் மிடில் இருக்கிறாங்க, இன்னொரு பக்கம் ஆண்டவர், இன்னொரு பக்கம் மனுஷங்க. ஒரு குறிப்பிட்ட மனிதனையோ ஒரு குடும்பத்தையோ வச்சுக்குவோம். ஆண்டவர் ஒரு பக்கம் இருக்கிறார். ஒரு ப்ராஃபெட்டுக்கு என்ன தெரியும்? முதலாவது ஜீசஸுடைய மைண்ட் என்னன்றது புரியணும், ஜீசஸுடைய ஹார்ட் என்னன்றது புரியணும். நீங்க அப்போஸ்தலனாகிய பவுல பார்த்தீங்கன்னா, அப்போஸ்தலர் 22ஆம் அதிகாரத்துல அவருடைய அழைப்பு பாருங்க. அதை பார்க்கும்போது உங்களுக்கு தெளிவா தெரியும். ஏன்னா வசனத்தின் அடிப்படையில் நம்ம பார்க்கும்போது தான் நம்மளுக்கு தெளிவு உண்டாகும். அப்போஸ்தலர் 22 அதுல 14வது வசனம். அனனியா பவுலுக்கு தீர்க்க தரிசனம் சொல்றாரு, அவருடைய அழைப்பை ஆண்டவர் சொன்னதை சொல்றாரு. நம்முடைய முன்னோர்களின் தேவனுடைய திருவுளத்தை நீ அறியவும். எப்படி சொல்றாரு பாருங்க, ஆண்டவருடைய உள்ளத்தில் இருக்கிற காரியத்தை நீ அறியவும். அவர் உன்னை தெரிந்து கொண்டார்ன்றாரு. அவரை தரிசிக்கவும் அவருடைய குரலை கேட்கவும் உன்னை முன்னமே தெரிந்து கொண்டார். கருவில் உருவாக்கும் முன்னே உன்னை தெரிந்து கொண்டார்ன்றாரு. ஒரு முக்கியமான கவனிக்க வேண்டிய காரியம், ஆண்டவருடைய இருதயத்துல என்ன காரியம் இருக்குன்றது ஒரு ப்ராஃபெட்டுக்கு தெரியணும். ஒரு குடும்பம் எனக்கு முன்னாடி நிக்குது, நான் எப்படி பார்க்கணும், இந்த குடும்பத்தை குறித்து இயேசுவுடைய சிந்தை என்ன, வாட் இஸ் இன் கிரைஸ்ட் மைண்ட், இயேசுவின் சிந்தை என்ன, இயேசுடைய சித்தம் என்ன, அது தெரியணும். அதுக்கும் மேலாக ஆண்டவருடைய குணாதிசயங்கள் எனக்கு தெரியணும், அவருடைய கேரக்டர் எனக்கு தெரியணும், முழுமையாக தெரியணும், அது சரியாக தெரியணும். ஏன்னா ஆண்டவர் பொதுவாக ஒரு மனிதனை எப்படி நடத்துவார், அடுத்தது ஸ்பெசிபிக்கா இந்த குடும்பத்தை எப்படி நடத்துவார், இது தெரியணும். அப்ப ஆண்டவரை நான் சரியாக அறிந்திருக்கணும். ஆண்டவருடைய சித்தம், சிந்தை, அவருடைய நடத்துதல் இது எனக்கு தெரியணும். ஆவிக்குரிய பிரமாணம் தெரியணும். முழுமையாக நன்றாக வேதத்தை கற்று தேர்ந்தெடுக்கணும். ஆவிக்குரிய பிரமாணம் இதுதான், இதன்படிதான் நம்ம நடத்துவார். என்ன சொல்லுவாருன்னா, மோசையை நடத்தினது போல உங்களை நடத்துவேன். ஒரு குறிப்பா மனுஷன் நிற்கிறார் அப்படின்னா ஊழியத்துக்கு அழைச்சிருக்கிறாருன்னு வைங்க. ஜெனரலா ஊழியத்துக்கு அழைச்சிருக்காருன்னு சொல்லலாம், அதான் ப்ராஃபஸி. அதோட முடிஞ்சிச்சு. ப்ராஃபட்டிக் கிஃப்ட் அதோட முடிஞ்சிச்சு. கிளாரிட்டி வந்துருச்சு, அவ்வளவுதான். அவருக்கு பக்தி விருத்தி உண்டாயிருச்சு, அவருக்கு இப்ப ஆறுதல் உண்டாயிருச்சு, அதோட முடிஞ்சிச்சு. ஆனா அதுக்கு மேல காரியங்கள் இருக்குது. ஆண்டவர் யாரு, அவர் ஊழியத்தை எப்படி நடத்துவாரு, இப்ப ஸ்பெசிபிக்கா இவரை மோசேயை போல நடத்த போறாரா, சாமுவேலை போல நடத்த போறாரா, தானியேலை போல நடத்த போறாரா, யோசேப்பை போல நடத்த போறாரா, பேதுருவை போல நடத்த போறாரா, தோமாவை போல நடத்த போறாரா, இது தெரியணும். அது தெரிஞ்சாதான் அதை பத்தி நான் பேச முடியும். அப்ப ஒரு ப்ராஃபட்ன்றவருடைய அந்த வெசல் ரொம்ப முக்கியமான வெசல். ஏதோ ஒரு அக்காதார் அக்காபா இல்காபாரோ நீ போ கர்த்தர் திறப்பார் வழிய, அது இல்ல, வெறும் வார்த்தையில இல்ல. ஏன்னா நம்ம 1 யோவான் 4 அதிகாரத்துல சொல்றார், எந்த ஆவியையும் நம்பிராத, சோதித்துப்பார். தேவனிடத்திலிருந்து புறப்பட்ட வந்த ஆவியா, என்னிடத்திலிருந்து வராத ஆவியா என்பதை சோதித்துப்பார். எப்படி தேவனிடத்திலிருந்து வந்த ஆவி எப்படி அறியலாம் என்றால், என்னை மகிமைப்படுத்துவதாக இருக்கணும், என்னை அறிக்கை செய்வதாக இருக்கணும். அப்படிதான் என்ன சொல்றார் இயேசு கிறிஸ்து, இயேசுவை ஆண்டவர்னு சொல்லணும். அதுதான் அவருக்குள்ள ஸ்தானம், அதான் அவருக்குள்ள கணம். அவருக்குள்ள கணம் என்ன, அவருக்குள்ள ஸ்தானத்தை அவருக்கு கொடுக்கணும். இயேசு ஆண்டவர், 100% ஆண்டவரா, ஆண்டவர் 100% அவர் மாம்சத்துல இருந்தார் அந்த பூமியில, ஆமாம்.
ரோமர் 1:5 சொல்றாரு இல்லையா, மாம்சத்தின்படி தாவீதின் வம்சத்துல பிறந்தவர், மரித்து உயிரோடு எழுந்ததுனால தேவனிடத்திலிருந்து வந்தவர். ரெண்டும் இருக்கு. அவர் ஆண்டவரா? எஸ். மனுஷனா இருந்தாரா? எஸ். இதான் இத மறுதளிக்கிறவனா இருக்கக்கூடாது. ஆன்டி கிரைஸ்ட், அந்தி கிறிஸ்து. அந்த ஆவி என்ன ஆகுனா, ஆண்டவர் மனிதன்றுவான், 2ஆம் ஆதாம்ன்றுவான். அவன் இயேசு ஆண்டவர்னு சொல்ல மாட்டான். உன்னிப்பா கவனிக்கணும். வசனத்தெல்லாம் பேசுவாங்க, வசனம் எல்லாம் வரும் அவன்கிட்ட இருந்து. உடனே ராக்கா பாக்கா பான்ற கூடாது. அவன் இயேசுவை எப்படி கனப்படுத்துறான்னு பார்க்கணும். இயேசுவின் நாமம் மகிமைப்படுதா, இயேசுடைய ஸ்தானத்தை இயேசுக்கு கொடுக்கறானான்னு பார்க்கணும். தன்னை முன்னிலைப்படுத்துறானாலே அவன் ஆண்டவர்ட்ட இருந்து வந்தவன் அல்ல. ஏன்னா சாத்தான் எப்படி வந்தான்? அவன் லூசிஃபரா ஆண்டவர் அவனை உருவாக்கினார், ஏஞ்சல். இன்னைக்கு மிகாவேல் தான் மகா பெரிய பிரதான தூதன். ஆனா லூசிஃபர் அதற்கு மேலாக இருந்தான். ஆண்டவர் ஆராதிக்கக்கூடிய அந்த கூட்டத்துக்கு தலைவனாக இருந்தான். ஒரு லூசிஃபர்னா அவன் கூட இருக்க அவ்வளவு ஏஞ்சல்ஸுமே ஆண்டவர் ஆராதிக்கிறவங்க. அவன் லூசிஃபர் செட்டைகளை விரிச்சான்னா எல்லாம் இன்ஸ்ட்ருமெண்டா இருக்கும், அவ்வளவு இன்ஸ்ட்ருமெண்ட் இருக்கும். ஏன்னா ஆண்டவரை துதிக்கிறதுக்குன்னே உருவாக்கப்பட்டவங்க. ஆண்டவரை போற்றி துதிக்கிறதா அவங்களுடைய வேலை. அப்பதான் ஆண்டவர் எல்லாரும் நேசிக்கிறத பார்த்தான். ஆண்டவரை எல்லாரும் போற்றி புகழ்ந்து நேசிக்கிறத பார்த்த உடனே அந்த ஸ்தானத்தையே நம்ம எடுக்க கூடாதுன்னு நினைச்சான். அங்கதான் பெருமை வந்தது. அந்த குளோரி, ஆண்டவருக்கு மாத்திரம் உள்ள குளோரியை அவன் எடுக்கணும்னு நினைச்சான். அப்படிதான் இருப்பாங்க இந்த ஃபால்ஸ் ப்ராஃபட்ஸ், கள்ள தீர்க்கதரிசிகள். அந்த மகிமை அவங்க எடுப்ப பார்ப்பாங்க. அவங்க ஒரு காரியத்தை சொல்லிட்டு தன்னை பார்க்கறாங்களா, எல்லாரும் தன்னை மேன்மையாக பார்க்கறாங்களா, அப்படிதான் பார்ப்பாங்க. அந்த பிரைடு தெரியும் உங்களுக்கு பார்த்தாலே. கர்த்தர் சொல்றார், அவ்வளவுதான். அங்க இயேசுவை மாத்திரம்தான் பார்க்கும்படியாக இருக்கணும். இயேசு பேசுறார், இயேசு சொன்னார், அவ்வளவுதான். அதுல நீங்க பார்க்கணும். அப்ப ஆண்டவருடைய கேரக்டர் என்ன, அவருடைய குணாதிசயங்கள், அவருடைய ஆட்ரிபியூட்ஸ் என்ன, அது தெரியணும். அவருடைய வல்லமையை பத்தி தெரியணும். ஆண்டவரை முதலாவது நல்லா தெரியணும். அடுத்து நம்ம முன்னால நிக்கிற மனிதனுடைய அவனுடைய நேச்சர் என்ன, அந்த மனுஷனுடைய நேச்சர் என்ன, அவங்களுடைய கேரக்டர் என்ன, அவங்களுக்குள்ள இருக்கிற டிசைர் என்ன, அவங்களுக்குள்ள எதை ஆண்டவர் பொக்கிஷமாக வச்சிருக்கிறார், இது தெரியணும். அதுக்குத்தான் அறிவை உணர்த்த வசனம் வேணும். வெறும் கிஃப்ட் ஆஃப் ப்ராஃபிட்ல மட்டும் ஃப்ளோ ஆகிட முடியாது. எல்லா கிஃப்டும் ஆப்ரேட் ஆகணும். ஒரு ப்ராஃபட் அப்படின்ற வேற, ஸ்பிரிட் ஆஃப் ப்ராஃபஸி வேற. நான் ஏற்கனவே பேசுனதை பேச விரும்பல. நான் பேசாதான் நான் பேசிட்டு இருக்கேன். நான் இதுவரை பேசாத காரியங்கள் நான் பேசிட்டு இருக்கிறேன். நான் அதுல கவனமா இருக்கிறேன். நான் ரெப்படிஷன் இருக்காது நான் பேசுறதுல. ஆண்டவர் என்ன சொல்றாரோ அப்படி சொல்லிட்டு போயிருவாங்க. அதான் தீர்க்க தரிசன ஆவி, தீர்க்கதரிசன ஆவி, ஸ்பிரிட் ஆஃப் ப்ராஃபஸி என்றது. ஆனா ப்ராஃபட் ஆண்டவருக்கு அவனுக்குள்ள ஒரு கனெக்ஷன் இருக்கும். முகமுகமாய் பேசுவாங்க. அவங்களுக்குள்ள ஒரு டயலாக் இருந்துகிட்டே இருக்கும். அவங்க உள்ளுக்குள்ள ஆண்டோட பேசிட்டே இருப்பாங்க. மாறி மாறி ஆண்டவர் அவங்களும் அந்த தீர்க்கதரிசி பேசிக்கிட்டு இருப்பாங்க. ஒரு அத்தாரிட்டி இருக்கும். ஏசாயா 44:26 சொல்றாருல, என் ஊழியக்காரனின் வார்த்தையை நான் அப்படியே செய்வேன்றார். ஊழியக்காரன் ஒன்று சொன்னானு அந்த மாதிரி ஒரு அத்தாரிட்டி கொடுப்பாரு. அதனால ப்ராஃபட் அத்தாரிட்டியோட பேசுவாங்க. யாரு எந்த மனுஷனையும் பிரியப்படுத்துற மாதிரி இருக்காது. நீங்க பாத்தீங்கன்னா பழைய ஏற்பாட்டு காலத்துல அப்போஸ்தலர்கள் கிடையாது, எல்லாம் தீர்க்கதரிசிகளாக வரும். புதிய ஏற்பாட்டுலதான் அப்போஸ்தலர்கள் வராங்க. ஏன்னா இயேசு கிறிஸ்து தான் அப்போஸ்தலர்களை ஏற்படுத்துறார். பவுல் பேசும்போது சொன்னீங்கன்னா கலாத்தியர் 1:10 சொல்றாரு, நான் மனுஷனை பிரியப்படுத்துறேனா, நான் கர்த்தரை பிரியப்படுத்துறேனா? நான் மனுஷியை பிரியப்படுத்துறேனால கர்த்தருடைய ஊழியக்காரன் அல்லவேன்ட்டார். ஆண்டவர் என்ன நினைக்கிறாரோ அதை சொல்லிட்டு போவான். அதான் தீர்க்கதரிசி. மனுஷன் என்ன நினைக்கிறான்னு பத்தி கவலை கிடையாது. கர்த்தர் சொல்றார், அவ்வளவுதான். அதனாலதான் தீர்க்கதரிசி யாரும் ஆளுகை செய்ய முடியாது. ராஜாக்கள், பழைய ஏற்பாட்டு காலத்துல ராஜாக்கள் பயந்தாங்க. ஏன்னா ஆண்டவர் மிகையா பேசுறத பாத்தீங்கன்னா ஆண்டவர் தான் சொல்றாரு, அவ்வளவுதான். 400 தீர்க்கதரிசிகள் நிக்கிறாங்க. அவங்க எல்லாம் ராஜாவுக்கு ஆதரவா சொல்றாங்க. ஆனா மிகையா யாரை குறிச்சும் கவலைப்படல. ஆண்டவர் எனக்கு சொன்னார், நீ திரும்பி வரமாட்ட, நீ போருக்கு போன நீ உயிரோட திரும்பி வரமாட்ட. தைரியமா எரேமியா யோகாக்கிம் ராஜாவை பத்தி சொல்றார், தைரியமா சொல்றார், இப்படித்தான் நடக்கும். அதான் தீர்க்கதரிசி. ஆண்டவர் சொல்றாரு, அப்படி சொல்றது. அப்ப இது முக்கியமான காரியம். இதை நீங்க கரெக்டா அண்டர்ஸ்டாண்ட் பண்ணணும்.
ஒரு ப்ராஃபட்ன்றவர் நடுவில் நிற்கிறான். இந்த பக்கம் ஆண்டவர், இந்த பக்கம் யாருக்கு தீர்க்க தரிசனம் சொல்றாங்களோ அந்த மனுஷன். ஆண்டவருடைய நேச்சர் தெரியணும், இந்த மனுஷனுடைய நேச்சரும் தெரியணும். அதுக்குதான் வேர்ட் ஆஃப் நாலேஜ், அறிவுணர்த்த வசனம். அந்த வரம் இருந்தாதான் இந்த மனுஷனுடைய நேச்சர் என்ன. சில பேர் ஹார்ட் ஒர்க் பண்றவங்களா இருப்பாங்க. அவங்களுடைய என்ன ஒர்க்கு கொடுத்தாலும் சரி, சின்னதோ பெருசோ ஹார்ட் ஒர்க் பண்ணுவாங்க. சிலருக்கு டிட்டர்மினேஷன் இருக்கும். அவங்களோட நேச்சர் டிட்டர்மினேஷன். ஒரு காரியத்தை எடுத்தாங்க தீர்க்கமாக செய்து முடிப்பாங்க. அதுல நோ காம்ப்ரமைஸ். எவ்வளவு நேரம் எடுத்தாலும் செய்து முடிப்பாங்க. சிலருக்கு டெடிகேஷன் இருக்கும். எந்த வேலையா இருந்தாலும் டெடிகேட்டட் அர்ப்பணிப்போட செய்வாங்க. சிலர் சின்சியாரிட்டி இருக்கும். அப்படின்னா சின்சியரா இருப்பாங்க. அவங்க வேலையில எக்ஸ்பர்ட்டா இருக்க மாட்டாங்க, ஆனா சின்சியரா இருப்பாங்க. அந்த வேலையில அவங்க எவ்வளவு அவங்களால முடியுமோ அவ்வளவு 100% அதுல சின்சியரா இருப்பாங்க. நீங்க எந்த ஒரு தப்பு அதுல கண்டுபிடிக்க முடியாது. டைமிங்ல கரெக்டா இருப்பாங்க. காலையில 10ல இருந்து சாயங்காலம் 5:30 மணி வரைக்கும் வேலை பார்க்கணும் அப்படின்னா கரெக்டா 9:55 டேபிள்ல இருப்பாங்க. 5 நிமிஷம் முன்னாடி வேலையில இருப்பாங்க. வேலை முடிஞ்சு 5 நிமிஷம் கழிச்சு தான் வெளியே போவாங்க. அப்படி கரெக்டா இருப்பாங்க டைம்ல. என்ன வேலை கொடுக்குறோமோ அந்த வேலைய இன்னைக்கு இந்த 5 வேலை முடிஞ்சா அந்த 5 வேலையும் முடிப்பாங்க. அதுல அப்படி இருப்பாங்க. சில பேர் எப்படின்னா நல்ல கம்யூனிகேஷன் இருக்கும். அவங்களுக்கு வந்து கம்யூனிகேட் பண்ணுவாங்க. யார்கிட்ட எப்படி பேசணுமோ அப்படி பேசுவாங்க. அந்த கம்யூனிகேஷன் அவங்களுக்குள்ள ஸ்ட்ரென்த்தா இருக்கும். சில பேர்ட்ட என்ன இருக்குன்னு கேட்டீங்கன்னா அண்டர்ஸ்டாண்டிங் கெப்பாசிட்டி இருக்கும். எந்த விஷயத்தையும் கரெக்டா அண்டர்ஸ்டாண்ட் பண்ணுவாங்க. ஒரு காரியத்தை சொல்லிட்டோம்னா அதை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணுவாங்க. நிறைய பேர் பார்த்தீங்கன்னா சீஃப் மினிஸ்டர்ஸ், நம்ம தமிழ்நாட்டில் உள்ள சீஃப் மினிஸ்டர்ஸ், எக்ஸ் சீஃப் மினிஸ்டர்ஸ் எல்லாம் பத்தி கேள்விப்படும்போது பார்த்தீங்கன்னா அவங்க கூட சில ஆபீசர்ஸ் இருப்பாங்க. அவங்கள நான் மீட் பண்ணியிருக்கிறேன். அவங்க சொல்லுவாங்க, நாங்க போய் சொல்றதை அப்படி கேட்டுக்குவாங்க. ஏன்னா இவங்க என்ன சீஃப் மினிஸ்டர் அவரை அந்த ஒரு பர்டிகுலர் சீஃப் மினிஸ்டர் என்ன எப்படி அப்ரோச் பண்ணுவார், இந்த காரியத்தை எப்படி டெசிஷன் எடுப்பாருன்னு அது அவங்களுக்கு தெரியுமா. அதனால அவங்களுக்குள்ள அண்டர்ஸ்டாண்டிங். அவங்க நிறைய பக்கமா ஃபைல் இருக்குமா, நிறைய இருக்குமா. இவங்க கொடுத்தோடனே அப்படி பார்ப்பாங்களாம். இந்த காரியத்தை இப்படி செஞ்சா கரெக்டா இருக்கணும்னு டக்குன்னு கையெழுத்து போட்டுருவாங்க. அவ்வளவுதான். ஃபுல்லா அது அந்த 20 பக்கம் 30 பக்கம் 40 பக்கம் படிச்சுட்டு இருக்க மாட்டாங்க. இந்த காரியம் இதுதான், இதுக்கு இப்படி செஞ்சா கரெக்டா இருக்கும் அப்படின்னு சொன்ன உடனே கையெழுத்து போடுவாங்க. அவங்க தான் அந்த சீஃப் மினிஸ்டருடைய as an இண்டிவிஜுவல். எல்லா சீஃப் மினிஸ்டரும் இருக்க மாட்டாங்க. ஒவ்வொரு சீஃப் மினிஸ்டருடைய அப்ரோச்சும் ஒவ்வொருடைய முதலமைச்சருடைய அப்ரோச்சும் ஒவ்வொரு விதமா இருக்கும். அதை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி இருப்பாங்க அந்த ஐஏஎஸ் ஆபீசர்ஸ். ஏன்னா அவங்க அண்டர்ஸ்டாண்ட் பண்ணவங்களை ஈஸியா இருக்கும். அவங்களுக்கு அட்மினிஸ்ட்ரேஷனுக்கு நிறைய பேருக்கு அட்மினிஸ்ட்ரேஷன் ஸ்கில் இருக்கும். நல்ல அட்மினிஸ்ட்ரேஷன் பண்ணுவாங்க, நல்ல நிர்வாகம் பண்ணுவாங்க. நிறைய பேருக்கு நல்ல டெசிஷன் மேக்கிங் நல்லா இருக்கும். கரெக்டா முடிவெடுப்பாங்க. இப்படிதான் பண்ணணும், இந்த காரியத்தை இப்படி பண்ணக்கூடாது, இப்படி பண்ணலாம்னு இருப்பாங்க. ஒருவேளை அது நடக்கலன்னு ஏ பிளான் பி பிளான் வச்சிருப்பாங்க. பிளான் பண்ணுவாங்க. சில கரெக்டா பிளான் பண்ணுவாங்க. ஏ பிளான் பி பிளான் வச்சிருப்பாங்க. இந்த மாதிரி பண்ணலாம், அது நடக்கலன்னா இந்த பிளான் படி பண்ணிடலாம் அப்படின்னு இருப்பாங்க. நிறைய பேர் காமா இருப்பாங்க, காமன் குவைட்டா இருப்பாங்க, ஆனா வேலையில கரெக்டா இருப்பாங்க. நிறைய பேர் அவுட் ஸ்போக்கனா இருப்பாங்க, ஆனா வேலையில சரியில்லாம இருப்பாங்க. இது எல்லாமே இது எப்படின்னா இது டிசைனிங் ஆஃப் த ஸ்பிரிட் கிடையாது. இது ஆவிகளை பகுத்தறியும் வரையும் கிடையாது. இது அறிவை உணர்த்து வசனம். ஒருவருடைய நேச்சர் அவன் பெர்மனண்டா அப்படிதான் இருப்பான். அந்த நேரம் அவன் எப்படி இருக்கிறான், எப்படி அது ஸ்பிரிட் பிஹேவ் பண்ணுன்றத காமிக்கிறது தான் டிசைனிங் ஆஃப் த ஸ்பிரிட். ஆவிகளை பகுத்தறிவார். அறிவை உணர்த்து வசனம்ன்றது அவன் மனுஷனுடைய நேச்சர் என்ன, அவங்களுடைய ஆட்டிடியூட் என்ன, அவங்களுடைய இன்டென்ஷன் என்ன, அவங்களுடைய டிசைர் என்ன, டீப் இன் தியர் ஹார்ட் ஃபார் வாட் தே ஆர் லாங்கிங். அவங்க இறுதிக்கு நாளத்தில் எதுக்காக அவங்க வாஞ்சிக்கிறாங்க, அதை அறிவை உணர்த்து வசனத்துல காமிப்பார். அப்ப ரெண்டு பக்கம் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணணும். ஒரு பக்கம் ஆண்டவர் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணணும், ஒரு பக்கம் மனுஷனை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணணும். அதை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணாதான் ஆண்டவர் சொல்றதை அவங்க கரெக்டா சொல்ல முடியும். சும்மா அப்படியே அடிச்சுட்டு போறது இல்லை. போஸ்ட்மேன் மாதிரி ஒரு போஸ்ட்மேன் லெட்டர் கொடுத்துட்டு போவாரு. கொடுத்த உடனே பிரிச்சு நம்ம பார்த்து நம்ம அழுகிறோமா சிரிக்கிறோமா பாக்குறாரு இல்ல, சும்மா கொடுத்துட்டு போயிடுவாரு. அது இல்ல, அப்படி ப்ராஃபஸி இருக்காது. ஒரு ப்ராஃபட்டுக்கு ஜீசஸ் உடைய ஹார்ட் இருக்கும். ஏசு எப்படி பார்ப்பாரு அப்படி பார்ப்பாங்க. இருதயத்துக்கு ஏற்ற அந்த சமயத்துக்கு ஏற்ற வார்த்தையை சொல்லும்படி கல்விமானின் நாவை தருவேன், கற்றுக்கொள்ளும்படி செய்வேன்றார். நான் காலைதோறும் கற்றுக் கொடுப்பேன்றார். கற்றுக் கொடுக்கலாம் இருப்பாங்க. ஒவ்வொரு நாளும் கற்றுக் கொடுப்பார்.
இவங்க யார் தெரியுதா, இவங்க நேச்சர் என்ன தெரியுதா, இவங்க பாஸ்ட்ல எப்படி கொண்டு வந்தேன்னு தெரியுதா, இவங்க பேக்ரவுண்ட் என்ன தெரியுதா, ஏன் இப்படி நடத்துவேன் தெரியுதா, அப்ப இப்ப எப்படி நடத்துவேன் அப்படின்னு சொல்லி பேசுவார். அதுக்கு ஞானத்தை போதிக்கும் வசனம் வேணும், விஸ்டம் வேணும். கர்த்தருடைய ஞானம் இவங்களை எப்படி நடத்துவார், இதுவரைக்கும் எப்படி நடத்தினார், இப்ப எப்படி நடத்துறார், இனி எப்படி நடத்துவார், அவளுக்கு சொல்ல ஞானத்தை போதிக்கும் வசனம் வேணும். இவ்வளவு இருந்தா தான் ப்ராஃபட்டா நிக்க முடியும். சும்மா ராக்கா போக்கோ தோரோ நீமா உனக்கு அடி செய்வேன் எது செய்வேன் அது இல்லை. இந்த தேதியை காமிக்கிறார், இந்த மாதத்தை காமிக்கிறார், இந்த வருஷத்தை காமிக்கிறார். அது எதுக்கு சொல்றதுன்னு கேட்டீங்கன்னா, ஒரு வருஷத்தை எனக்கு காமிக்கிறார், இந்த வருஷத்தை காமிக்கிறார், இந்த மாதத்தை காமிக்கிறார். எதுக்குன்னு கேட்டீங்கன்னா, கர்த்தர் தான் பேசுகிறார்ன்ற உறுதியை கொடுக்கத்தான். அப்ப நம்ம பாஸ்ட்ல இருந்த ஒரு காரியத்தை சொல்லும் போது நமக்கு சந்தோஷமா இருக்கும். எங்க வீட்டுக்கு ஒரு குடும்பம் வந்திருந்தாங்க, பல வருடங்களுக்கு முன்பா நான் சொல்றது. அப்ப உங்க பிள்ளைகள் தாய் வந்திருக்கிறாங்க, தகப்பன் இல்ல, தகப்பன் இறந்துட்டாரு. என்னட்டு ஆண்டவர் ஒரு மனுஷனை காமிக்கிறார். அந்த மனுஷன் எவ்வளவு உண்மையா இருந்தார், எவ்வளவு கடின உழைப்பு உழைச்சாரு, கர்த்தருக்கு எவ்வளவு என்னெல்லாம் செஞ்சாரு, வெளியே தெரியாம அந்தரங்கமாக கர்த்தருக்கு என்னெல்லாம் செஞ்சாரு, கர்த்தருடைய ஊழியத்துக்கு என்னெல்லாம் செஞ்சாரு, அதெல்லாம் நான் சொல்லி இதுதான் உங்க தகப்பனார்னு சொன்னேன் பாருங்க. அந்த பிள்ளைகளை கண்டு கண்ணீர் வருது. ஏன்னா எனக்கு யாருன்னே தெரியாது, அவங்க தகப்பன் யாருன்னே தெரியாது. தெரியாத ஒரு மனுஷன்ட்ட ஆண்டவர் ஆண்டவர் தான் பேசுறாருன்றதுக்கான அடையாளமா சொல்லி உங்களோட கர்த்தருடைய எதிர்பார்க்கிறார். உங்களுக்கு நல்ல படிப்பை கொடுத்தார், நல்ல வேலையை கொடுத்தார். ஆனா நீங்க எல்லாம் அவங்க சுயமா போயிட்டீங்க, கர்த்தருக்காக நீங்க எதையும் செய்யல. இதான் எச்சரிக்கை கொடுக்கிறது. ஆனா அவங்க அப்பாவை பத்தி சொன்ன உடனே அப்பதான் அவங்க தோணுது, நம்மளுடைய அப்பா எப்படிப்பட்டவர்ன்றது ஆண்டவர் பார்த்து கணக்குல வச்சிருக்கிறாரே. அதான் உன் கண்ணீரை என் துடித்துல வச்சிருக்கிறேன், வளைச்செல்லாம் என் கணக்குல இருக்குது அப்படின்னு சொல்றது. அதுதான் அப்ப அந்த அவங்களுடைய நேச்சர் என்னன்னு தெரிஞ்சு அதுக்கேற்ற மாதிரிதான் நடத்துவார் ஆண்டவர். இது இல்லாம சும்மா போட்டு த்ரோ கொண்டு போகக்கூடாது, ஏதோ சொன்னோமே அப்படின்னு சொல்லக்கூடாது. அவங்க லைஃப் அவங்க 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 அதன் வழியா போகணும். அவங்க ஒரு வழியை காட்டக்கூடியதா இருக்கணும். தீர்க்க தரிசனம்ன்றது தீர்க்கமான தரிசனமாக இருக்கணும், குழப்புகிற கூடாது. 1 கொரிந்தியர் 14:33 தமிழ் பைபிள்ல நான் கலகத்துக்கு தேவனாயிராமல் சமாதானத்துக்கு தேவனாய் இருக்கிறேன் இருக்கு. ஆனா ஒரிஜினல் என்னன்னு கேட்டீங்கன்னா, ஐ எம் நாட் காட் ஆஃப் கன்ஃபியூஷன், ஐ எம் காட் ஆஃப் கிளாரிட்டி. நான் குழப்பத்தின் தேவன் அல்ல, குழப்புகிற தேவன் அல்ல, தெளிந்த புத்தியை கொடுக்கிற தேவன், தெளிந்த சிந்தையை கொடுக்கிற தேவன். நமக்கு ஒரு தெளிவு உண்டாகணும். நம்மளுக்கு அவ சொல்லும் போது ஒரு தெளிவு உண்டாகணும். நான் முதலே சொன்னேன், திரும்பவும் சொல்றேன், ஜெனரலா ஆண்டவர் ஒரு மனுஷன் எப்படி நடத்துவார் அப்படின்றது தெரியணும். குறிப்பா நம்ம கண்ணு முன்னால நிக்கிற இந்த மனுஷனை எப்படி நடத்துவார்ன்றது தெரியணும். ஜெனரல் ஸ்பெசிபிக் ரெண்டும் தெரியணும். எல்லா ஆடுகளையும் ஒரே மாதிரி மேய்க்க மாட்டார். ஒவ்வொரு மனுஷனும் ஒவ்வொரு விதம். ஒரு மனுஷனுக்கு பிடிச்சது இன்னொரு மனுஷனுக்கு பிடிக்காது. பாத்தீங்கன்னா, ஒரு பொண்ணை கல்யாணம் பண்ணான்னு முதல் ஒருத்தன் பார்ப்பான், ஏதோ ஒரு காரணம் சொல்லி எனக்கு பிடிக்கலன்னு போயிடுவான். அடுத்து ஒருத்தன் வருவான், பிடிக்கல, அவன் ஒரு காரணம் சொல்லி பிடிக்கலன்னு போயிடுவான். இப்படி 7 பேர் 8 பேர் போயிடுவான். அப்ப ஆனா இவங்களுக்கு எல்லாம் பிடிக்காத இது என்ன சொன்னாங்களோ அததான் பிடிச்சிருக்குன்னு ஒருத்தன் வருவான். இதுக்கு பொண்ணு கருப்பா இருக்கு எனக்கு அப்படின்னு போயிருப்பான். ஆனா ஒருத்தன் பாத்தீங்கன்னா, எனக்கு சோப்பு பிடிக்காது, கருப்பு தான் பிடிக்கணும் நினைப்பான். அப்படி போல ஆண்டவர் நினைப்பார், சரியாக கொண்டாந்து நினைப்பார். அப்ப ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு விதமா நடத்துவார். ஒருத்தனுக்கு ஒண்ணு பிடிக்கும், ஒருத்தருக்கு ஒண்ணு பிடிக்காது. அப்ப 2 பேரும் ஒரே விதமா நடத்த மாட்டார். ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு விதத்துல ஆண்டவர் நடத்துவார். இதை நமக்கு தெரியணும். நம்ம தீர்க்க தரிசனம் சொல்றவங்களுக்கு இது தெரியணும். யார எப்படி நடத்துவார், எப்படி நடத்த மாட்டார்ன்றது தெரியணும். ஆனா ஏற்கனவே சொன்னேன், திரும்பவும் சொல்றேன், தீர்க்க தரிசனம் சொல்லுபவர்கள் கர்த்தருடைய சிந்தை, சித்தம், நடத்துதல் இவைகளை நன்கு அறிந்திருக்க வேண்டும். அதே சமயம் யாருக்கு தீர்க்க தரிசனம் சொல்லுகிறார்களோ அவர்களுடைய சிந்தை, சித்தம், உணர்வுகளை அறிந்திருக்கணும். 2 பக்கமும் அறிஞ்சிருக்கணும். ஏதோ போன போக்குல ஏதோ உன்னை தீர்க்க தரிசனமா சொன்னேன்னு சொல்லிட்டு போக கூடாது. கர்த்தர் அவருடைய பிள்ளைகளை நடத்துகிற காரியம், அவங்க வாழ்க்கை அவங்களுக்கு முக்கியமானது. அதனால அதை உணர்ந்து தீர்க்க தரிசனம் சொல்லணும்.
சாதாரண எடுத்துக்கொள்ளக்கூடாது. தீர்க்க தரிசனம் சொல்லும்போது வேதத்தை நன்கு படிக்கணும். நல்லா வேதத்தை நல்லா படிச்சிருக்கணும். ஏன்னா இது ஒரு ஒரு மனுஷன் எப்படி நடத்துவார் அப்படின்னா, இப்ப நீங்க நினைக்கலாம் மோசே எப்படி நடத்தினாரு, எஸ்தர் எப்படி நடத்தினாரு, ரூத் எப்படி நடத்தினார்னு இதுல இருக்குது. அப்ப நமக்கு முன்னாடி இருக்கிறவங்களை எப்படி நடத்துவார்னா இதுல இருந்தான் சொல்லுவார். எஸ்தரை போல நடத்துவேன்னு சொல்லு, ரூத்தை போல நடத்துவேன்னு சொல்லு, முர்திகாயை கனப்படுத்தினது போல கனப்படுத்துவேன்னு சொல்லு. அப்படி போல நம்மகிட்ட பேசுவார். இது நம்மளுடைய ஒரு மனுஷனுடைய வாழ்க்கை, நம்ம வாழ்க்கை இதுல உள்ள ஒரு மனுஷனுடைய வாழ்க்கையை போலதான் இருக்கும். நம்மளுக்கு நீங்க தெரியாத இடத்துக்கு போகும்போது அவங்களுக்கு தெரியும். தெரிஞ்ச இடத்துல இல்லாம தெரியாத, நீங்கள் அறியாத ஜனங்கள் மத்தியில போகும்போது ஆண்டவர் ஒரு குருடன்ட்ட பேசுற மாதிரி பேசுவார் நம்மள்ட்ட. ஒரு பிளைண்ட் மேன் எப்படி இருக்கு, ஒரு பிளைண்ட் மேன் உட்கார்ந்து இருக்கான். இப்ப எனக்கு ஆண்டவர் சொல்றாரு, முன்னாடி ஒரு பெரிய அரண்மனை இருக்குது அப்படின்னா நான் நம்புவேன். ஒரு பெரிய பாலைவனம் இருக்கு, அதையும் நம்புவேன். ஒரு பெரிய கடல் இருக்குன்னு அதை நம்புவேன். ஏன்னா எனக்கு கண்ணு இல்லை, கண் பார்வை இல்லை, அதனால ஆண்டவர் சொல்ற நம்புவேன். அப்படி போலதான் இருக்கணும் ஒரு தீர்க்க தரிசி. நம்ம ஆண்டவர் என்ன சொல்றாரோ அதை அப்படியே சொல்ற மாதிரி இருக்கும். நீங்க இங்க இல்லாம நீங்க வெளிநாட்டுக்கு போகும்போதுதான் தெரியும். அந்நிய ஜனங்கள் முன்னாடி நிற்கும் போது யோசிப்பை போல அவனை நடத்துவேன்னு சொல்லு, எஸ்தரை போல இருக்கிறா, இவளுக்கு ஒரு வாழ்க்கையை கொடுப்பேன், உயர்ந்த ஸ்தானத்துக்குள்ள உயர்த்துவேன்னு சொல்லும் போது பாத்தீங்கன்னா அவங்க அந்த ப்ராஃபெட் சொன்ன முடிச்ச பிறகு அவங்க சொல்லும் போதுதான் தெரியும், யாரும் இல்லை, எனக்கு தாய் தகப்பன் கிடையாது, என்னை ஒரு குடும்பத்துல எடுத்து வளர்த்தாங்க, இப்ப நான் அங்கதான் இருக்கிறேன், ஆனா அங்க கடினமான சூழ்நிலை இருக்கிறேன் அப்படின்றவங்களுக்கு எஸ்தரை போல ஒண்ணு உயர்த்துவேன்ற வார்த்தை எப்படி இருக்கும் யோசித்து பாருங்க. தூக்கி நிறுத்தின மாதிரி இருக்கும். தாவீது சொல்றாரு இல்லையா, சங்கீதம் 23:4 சொல்றாரு, மரண பள்ளத்தாக்கிலே நடந்தாலும் பொல்லாப்புக்கு பயப்படேன், தேவரீர் என்னோட கூட இருக்கிறீர், முதுகோலும் தடி என்னை தேற்றுன்ற மாதிரி அந்த வார்த்தை அவங்களை தூக்கி நிறுத்தும். எத்தனையோ பேர் வனாந்திர மாதிரி இருக்கும், அவங்க வாழ்க்கை வனாந்திர மாதிரி இருக்கும். ஆண்டவர் சொல்வார், நான் வனாந்திரத்துல வழியை உண்டாக்கி கொடுப்பேன் உனக்கு, நான் அவாந்தலில் ஆறுகளை உண்டாக்குவேன். அந்த வார்த்தை. அப்ப வேதத்தை அதிகமாக படிக்கணும், வேதத்தை நல்லா படிக்கணும். இது ஒரு ஹிஸ்டரி புக்கு கிடையாது, இது ஒரு வரலாற்று புக்கு கிடையாது, இது ஒரு குறிப்பிட்ட காலகட்டத்துக்கான வார்த்தை கிடையாது. இது ஏதோ ஒரு மோசேயுடைய வரலாறு, யோசேப்புடைய வரலாறு, தாவீதுடைய வரலாறு, தானியேலுடைய வரலாறு கிடையாது. இன்றைக்கும் இதுலதான் ஆட்கள் இருக்கு. எத்தனை தலைமுறை, அவர் 2ஆம் வருகை வரை இதுதான் தீர்க்க தரிசன புஸ்தகம். எங்க இருந்தோ ஆண்டவர் எப்படியோ ஒரு அமானுஷ்யமான முறையில சூப்பர் நேச்சுரல்ல அப்படியே பேசுவார்ல. இந்த வேதத்தை நீங்க அதிகமாக படிச்சீங்கன்னா, நீங்க எவ்வளவு படிக்கிறீங்களோ அவ்வளவு கர்த்தரை அறிந்து கொள்வீங்க. கர்த்தரை எந்த அளவு அறிந்து கொண்டீங்களோ உங்களோட பேச ஆரம்பிப்பார். உங்களோட வேதத்தை தான் முதல்ல இன்டர்பிரட் பண்ணுவார். என்ன படிக்கிற தெரியுதா, கந்தாகை மந்திரிட்ட பிலிப்பு பேசுனது போல என்ன படிக்கிற தெரியுதா, இதுதான் காரியம்னு சொல்ல ஆரம்பிப்பார். அப்பவே நீங்க புரிஞ்சுக்கிடணும். உங்களுக்கு அப்படியே சொல்லதான் புரியும், ஆண்டவர் உங்களோட பேசிட்டு இருக்காருன்ற அந்த அனுபவம் உங்களுக்கு வந்துடும். அப்ப அதே போலதான் நான் அவங்களுடைய வாழ்க்கையை நடத்துவேன், இவங்களுடைய வாழ்க்கை இப்படிதான் நடத்துவேன்னு. சில காரியங்கள் பார்த்தீங்கன்னா நம்ம மாம்சத்துல யோசிப்போம், நம்ம மனித அறிவுல யோசிப்போம். அவங்க சுயநலமா இருப்பாங்க, முழுக்க அவங்கள மாத்திரம் நேசிச்சுட்டு, அவங்க குடும்பத்தை நேசிச்சுட்டு அப்படி இருப்பாங்க. கர்த்தருக்கு ஒரு புரோஜனம் இல்லாம இருப்பாங்க. ஆனா வெளிய பக்தியா பேசுவாங்க, கர்த்தருக்காக தான் வாழணும், கர்த்தர் தாங்க எல்லாமே. ஆனா கர்த்தருக்காக எதுவுமே செய்ய மாட்டாங்க. அது நமக்கு சோர்வு உண்டாகும். அப்ப ஆண்டவன்கிட்ட பேசுவார். நம்ம ஏதோ ஒண்ணு படிச்சுக்கிட்டு இருப்போம், ஏதோ நீதிமொழிகள் படிச்சுக்கிட்டு இருப்போம், அங்க சங்கீதத்தை ஏதோ ஒண்ணு படிச்சுக்கிட்டு இருப்போம். ஆண்டவன் நம்மகிட்ட பேசுவார், அவங்க காரியம் என்ன தெரியுதான்னு. அப்பதான் நமக்கு தெரியும், நம்ம நீதிமொழிகள் படிச்சுக்கிட்டு இருக்கோம், இதை நம்ம சொல்லிட்டே இருக்க. வேதம் பேசுறாருன்னா இந்த குறிப்பிட்ட குடும்பத்தை குறிச்சு யோசிக்கிறேன் இல்லையா, இவங்க எப்படி இருக்காங்கன்னு, அவங்கள நான் இப்படி நடத்துவேன்வார். இப்படி ஒரு சம்பவம், ஒரு சூழ்நிலை அவங்களுக்கு உண்டாகும். அப்ப அவங்க என்னண்ட வருவாங்க, அந்த சிக்கல்ல மாட்டின உடனே என்னட்ட வருவாங்க, விடுதலைக்காக என்னட்ட வருவாங்க. நான் தான் வழி, என்னை தவிர ஒரு வழி கிடையாது, நான் தான் பரிகாரி, என்னை தவிர ஒரு பரிகாரம் கிடையாதுன்ற இடத்தை புரிஞ்ச உடனே என்கிட்ட வருவாங்கன்னு. அப்ப
அது ரொம்ப அது வந்து நம்மளுக்கு வந்து அந்த குடும்பத்தை எப்படி நடத்துவாங்கன்னு தெரிஞ்சிடும். நம் ஆண்டவருடைய சிந்தை தெரியும், இப்படிதான் பேசுவாரு. யோசிப்புடைய காரியம் என்ன தெரியுதா? அதுல நம்மளுக்கு யோசிப்பிட்ட என்னெல்லாம் கத்துக்கொள்ளணும் அதெல்லாம் கத்துக்க வைப்பாரு. தானியல்கிட்ட என்ன கத்துக்கணும் அதை கத்துக்க வைப்பாரு. மோசைட்ட என்ன கத்துக்கிடணும், சாமுவேல்கிட்ட என்ன கத்துக்கிடணும், ஆபிரகாம், ஈசாக்கு, யாக்கோபு, இப்படி ஒவ்வொரு கேரக்டரா நம்ம கொடுப்பாரு. இது ஒவ்வொன்றையும் நம்ம கத்துக்கிட்டு நம்ம என்ன பண்ணுவாருன்னா நம்மளை வந்து ஒரு தீர்க்கதரிசியா உருவாக்குவார். வேதம் தான் நம்மளை உருவாக்கும். வேதம் இல்லாம ஆண்டவர் நம்மளை உருவாக்க மாட்டார். திருமண போய் நான் போய் தனியா ஜெபத்துல உட்காந்து நான் நல்லா பரிசுத்தாவின் அபிஷேகத்துல நிரம்பி அந்நிய பாஷைகளை பேசி பாடலா பாடிக்கிட்டு இருந்தா ஆண்டவர் என்னோட பேசி என்னை உருவாக்குவாருன்னா நடக்காது. ஒரு தீர்க்க தரிசன மழை என் மேல வந்து இறங்கும், ஒரு தீர்க்க தரிசன அபிஷேகம் என் மேல வந்து இறங்கும், நான் அப்படியே ப்ராஃபஸி சொல்ல ஆரம்பிச்சிருவேன்னா அது நடக்காது. வேதமே வேண்டாமே. வேதம் இல்லாம இயேசு கிடையாது, இயேசு இல்லாம தீர்க்க தரிசனம் கிடையாது. வேதம் தான் முதலாவது பிரதானம். அதை நல்லா கவனிக்க. யாரு ப்ராஃபஸி சொன்னாலும் சரி, நீங்க ப்ராஃபஸி சொன்னாலும் சரி, வேதம் தான் பிரதானமாக இருக்கணும். இந்த அதிகாரத்துல இந்த வசனத்தின்படிதான் ஆண்டவர்களை நடத்துவார். இந்த வேதத்தில் உள்ள இந்த சம்பவத்தின்படிதான் உங்களை நடத்துவார். உங்களுக்கு எதிராக இருக்கிறவங்களை வேதத்தில் உள்ள இந்த மனுஷனை எப்படி நடத்தினாரோ அப்படிதான் நடத்துவார். இந்த காரியத்தை வேதத்துல எப்படி நடத்தினாரோ அப்படிதான் உங்க வாழ்க்கையில இந்த காரியத்தை இப்படி நடத்துவார். உறுதியாக தீர்க்கமாக சொல்றது அதான் தீர்க்க தரிசனம். இது ஒரு காலகட்டத்துக்கான வரலாற்று புஸ்தகம் கிடையாது. இது வந்து ரொம்ப ரொம்ப முக்கியம். அதை வந்து எல்லாமே எல்லா காலகட்டத்துக்கு உள்ளது. பரலோகத்தை குறிச்சு, நரகத்தை குறிச்சு, தேவதூதர்களை குறிச்சு, எல்லாரும் குறிச்சும் இதுலதான் இருக்குது. நல்லது, கெட்டது, நன்மை, தீமை எல்லாத்தையும் எழுதி கொடுத்திருக்காரு நமக்கு. இது தரோ நாலேஜ் வேணும். அப்பதான் நீ ஒரு ப்ராஃபட்டா நிக்க முடியும். தீர்க்க தரிசனம் என்பது சாதாரண மனிதர்களுக்கானது. ஆர்டினரி பீப்புளுக்கு தான் நம்ம ப்ராஃபஸி சொல்றோம். ஆனா சூப்பர் நேச்சுரல் காடிட்ட இருந்து வல்லமை வெளிப்படுகிற நேரம் தீர்க்க தரிசனம் சொல்லும் போது ஆர்டினரி பீப்புள் தான் சொல்றோம் நம்ம. ஆனா அங்கதான் மிஸ்டேக் பண்றாங்க. சாதாரண ஜனங்கன்றத அப்படியே நிப்பாட்டிடுறாங்க. ஆனா யார் பேசுறா? சர்வ வல்லமை உள்ள தேவன் பேசுறார். அற்புதங்களை செய்கிறவர், அதிசயங்களை செய்கிறவர், நம்ம நினைச்சு பார்க்க முடியாத காரியங்களை செய்கிறவர். அவர் பேசுறார். அவர் அவங்கள நோக்கி பேசும்போது அவங்க வாழ்க்கை மாறிடும். சூப்பர் நேச்சுரல் பவர் ரிலீஸ் ஆகிற நேரம் அது. அவங்க வாழ்க்கையில ஒரு சூப்பர் நேச்சுரலா இயற்கைக்கு அப்பாற்பட்ட ஒரு வல்லமை வெளிப்படுகிற நேரம் அது. குழந்தையே இல்லை அப்படின்னு அன்னாள் வந்து நிக்கிறாங்க, அழுகுறாங்க. பல வருஷமா வந்து அழுதுகிட்டு இருக்கிறாங்க. எல்லாரும் பண்டிகை கொண்டாடுறதுக்கு வர்றாங்க, ஆசிரியருக்கு கூடாரத்துக்கு. அன்னாள் மாத்திரம் வந்து கர்த்தருடைய சன்னிதானத்துல அழுதுட்டு உட்கார்ந்து இருக்கிறாங்க. ஏறி ஒரு நாள் பாக்குறாரு. பார்த்துட்டு நான் மன கிளேசம் உள்ள ஸ்திரீ, நான் மன விசாரம் உள்ள ஸ்திரீ. இவன் முதல்ல போதை நினைக்கிறான். ஏறி நினைக்கிறார் முதல்ல குடி போதையில இருக்கிறார். அவன் சொல்றா, இல்ல நான் மன கிளேசம் உள்ள ஸ்திரீ, மன விசாரத்தோட அழுகிறேன். குழந்தை இல்லை, பல வருடங்களா நான் பண்ணிட்டேன். இப்ப நான் வந்து பொருத்தனை பண்ணிருக்கிறேன். ஒரு குழந்தைய கொடுத்தா உமக்கே நான் கொடுக்கிறப்பான்னு சொல்லியிருக்கிறேன். உடனே நீ சமாதானத்தோட போக வேண்டுதல கர்த்தர் அருளி செய்வாரா? அப்படியே செய்யறாள். எவ்வளவு பெரிய அற்புதம் பாருங்க, எவ்வளவு பெரிய அற்புதம். அதன் பிறகு அவள் அதை நினைவு கூறாமல் இருந்தாள். ஒரு ப்ராஃபஸி வரும்போது நமக்குள்ள ஒரு கன்ஃபர்மேஷன் வந்துடும். ஆண்டவர் பொறுப்பெடுத்திருக்கிறார், ஆண்டவர் இது நினைவா இருக்கிறார். அதுதான் முக்கியம். ஆண்டவர் என்னை குறித்து, என் வாழ்க்கையை குறித்து, என் பிரச்சனையை குறித்து, என் தேவையை குறித்து அவர் நினைவா இருக்கிறார். என்னை அவர் மறந்து போகல, அவர் பார்க்காம இல்லை, அவர் நினைவா இருக்கிறார். என் மேல நினைவா இருக்கிறான்றது அவங்களுக்குள்ள நம்பிக்கையை தரும். அதான் அதெல்லாம் புரிஞ்சுக்கிடணும். சாதாரண மனுஷன் நம்ம சொல்றதா இருந்தாலும் சூப்பர் நேச்சுரல் காட், சூப்பர் நேச்சுரல் பவர் உள்ள காட், இயற்கைக்கு அப்பாற்பட்ட சக்தி உள்ள ஒரு கடவுள், ஒரு ஆண்டவர், ஒரு தெய்வம் பேசுகிறார். அதுக்கு நம்ம ஒரு சேனல், நம்ம ஒரு வாய்க்கால்.